வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை தமிழர் வேளாண் முன்னோடி மற்றும் தமிழர் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுடையது. ஐயா அவர்கள் மயிலாடுதுறை நரசிங்க நத்தம் பூர்வீகமாக கொண்டவர். சித்த மருத்துவம் பயின்றவர். தமிழர் மருத்துவம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறையில் மயிலாடுதுறை பாரம்பரிய சித்த மருத்துவ சங்கத்தின் அங்கத்தினராக 35 வருடங்களாக சேவையாற்றி வருகிறார்கள். மக்களுக்கும் தன்னால் இயன்ற சித்த மருத்துவத்தினை சிறந்த சேவையாக ஆற்றிக்கொண்டு வருகிறார்கள். சித்த மருத்துவ மாமணி என்ற பட்டத்தை முன்னாள் பாண்டிச்சேரி முதல்வர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளார். ஐயா அவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இயற்கை வேளாண்மை பற்றிய அறிவு, வாழ்வியல் முறை ஆகியவற்றை அறிந்து தன் முயற்சியால் தமிழக இளைஞர் வேளாண் மாணவர் கூட்டமைப்பை 2016 துவங்கி தமிழர் வேளாண்மை பற்றிய பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை தன்னால் இயன்ற அளவு எங்கெங்கு முடிகிறதோ அங்கெல்லாம் தமிழர் விவசாயத்தை முன் நிறுத்தி வருகிறார். வறண்ட நிலங்களிலும் வரப்பினை உயர்த்தி நீர் கட்டமைப்பு உருவாக்குதல், மழை மேகம் உருவாக்குதல் போன்ற மிகச்சிறந்த அற்புதமான பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். சென்னையில் பெருவெள்ள தடுப்பு முறையை பல்வேறு தொழிற்சாலைகளில் முன்மாதிரியாக வடிவமைத்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார். எந்த நிதி உதவியும் பெறாமல் இலவசமாக பல நாடுகளுக்கு பயணம் செய்து தமிழர் வேளாண் முறையை கட்டமைப்பதே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் என்றும் அதை உலகளாவில் கொண்டு செல்வதற்கே தான் உழைப்பதாகவும் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதற்கான பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். பாரம்பரிய நெல் விதைகளை சேகரித்து பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு உருவாக்குவதில் பெரும் பங்காற்றுகிறார். நம்முடைய தமிழ் ஆனந்த யோக வகுப்பில் பல்வேறு தலைப்புகளில் நமக்கு மிக அற்புதமான தன்னுடைய சிந்தனைகளை வழங்கி நாம் அதை செயலாக மாற்றிக்கொண்டு வருவதற்கான பல்வேறு சிறப்பு சிந்தனை உரைகளை வழங்கியுள்ளார். சென்ற வகுப்பிலே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்றி நம்முள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இந்த வகுப்பில் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற சிறந்த தலைப்பிலே பல்வேறு மகத்தான கருத்துக்களை அருள்வதற்காக நம்மோடு இணைந்துள்ள திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் அனைத்து மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்ற கூட்டத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற தலைப்புல பேசணும். அதோட முடிவா கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம். கடவுள் இருக்கிறாருன்னா என்ன செஞ்சிட்டு இருக்காரு, நம்மள ஏன் பார்க்கறது இல்லை, நம்மள ஏன் கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கடவுள் இருக்கிறாருங்கிறத நம்ம எப்படிலாம் நிரூபிச்சோம் அல்லது எப்படிலாம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்? யாராவது ஒருத்தர் 2 பேரு ஏதாவது 1-2 ஒரு கருத்துக்களை சொல்ல முடியுமா? என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறத அடுத்த பார்க்க போறோம். கடவுள் இருக்கிறாருங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். அதுல ஏதாவது 1-2 நினைவு வச்சிருக்கீங்களா? நம்ம உயிரோட இருக்கோம், கடவுள் இருக்கிறாரு. இல்லாத ஒண்ணுல இருந்து நம்ம வர முடியாது. உயிர் இல்லாத ஒண்ணுல இருந்து உயிர் உள்ள ஒண்ணு வர முடியாது. உயிர் உள்ள ஒண்ணுல இருந்தா உயிர் உள்ள ஒண்ணு வர முடியும். ஒரு இரும்பிலிருந்து இரும்பு உருவாகுவதை போல, சரியா, மண்ணிலிருந்து மண் உருவாகுவதை போல எல்லாமும் ஆகிய ஒன்றிலிருந்து நாம வந்திருக்கிறோம். அந்த எல்லாமும் ஆகிய ஒன்றின் இயக்க வடிவத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம், சரியா. அதனால நமக்கு எல்லா தன்மைகளும் இருக்கிறது, எல்லா அறிவும் இருக்கிறது, எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. நாம் சுதந்திரமாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். கடவுளை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கூட படைக்கப்பட்டிருக்கிறோம். திருவாசகம் சொல்லுக, உள்ளானாய் இல்லானாய் உண்மையுமாய் இன்மையுமாய். கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இல்லை என்றே ஆக்கி விடுவார்.
சுத்தமா உங்களை இருந்து பிரிஞ்சு விடுறாருன்னு அர்த்தம். இதுக்கு என்னென்ன விளக்கம்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா கடவுள் இருக்கிறார். கடவுள் இருந்தா நம்மள ஏன் கவனிக்கல? அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இப்போ அப்பா இருந்தா ஏதாவது செய்யறாங்க, அம்மா இருந்தா ஏதாவது செய்யறாங்க, அலுவலகத்துல இருந்தா அலுவலகத்துல ஏதாவது செய்யறாங்க, அரசாங்கம் ஏதாவது செய்யுது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் பூமி இப்படி அழியுது? பகுத்தறிவாதிகள் எல்லாம் கேட்கிறாங்க. ஏன் நோய்கள் வருது? ஏன் மனிதர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்? பூமியில் ஏன் இப்படிப்பட்ட சீர்குலைவுகள் எல்லாம் வருகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அது பார்க்கும்போது நியாயமானதாக தோணுது. இது எப்படிப்பட்ட உண்மை அப்படின்னா ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம். உங்கள்ல இருந்துதான் உங்க குழந்தை பிறக்குது. குழந்தைய உங்களால கட்டுப்படுத்த முடியல, முழு சுதந்திரத்தோட பிரிஞ்சிடுது. குழந்தையினுடைய அறிவும் உங்களுடைய அறிவும் வேறு வேறானதாக பிரிகிறது. ஒரு பெரிய தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏத்திக்கிறோம். ஒரு பெரிய நெருப்பிலிருந்து ஒரு சின்ன தீபத்தை ஏத்திக்கிறோம், பெரிய தீயிலிருந்து. இந்த தீபம் நிச்சயமா தீ தான், அதனுடைய வடிவம் தான். ஆனா இது ஒரு காலத்திலும் மிக பெரும் தீயாக ஆக முடியாது. ஏன்னா அதிலிருந்து தான் இது வந்திருக்குது ஒழிய இதிலிருந்து அது உருவானது இல்லை. இயற்கையிலிருந்து, இயற்கை உண்மை பொருளிலிருந்து, கடவுளிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம், அப்பாவில இருந்து நம்ம வந்திருக்கிறோம், நம்மள இருந்து நம்ம குழந்தை போயிருக்கு. இதுதான் உண்மை. அவங்கள இருந்து நம்ம உருவாகல, நம்ம குழந்தையில இருந்து நம்ம உருவாகல, நம்மிலிருந்து நம்முடைய தந்தையை உருவாகவில்லை. இது புரிஞ்சாலே போதும், கடவுள்ல இருந்து நம்ம வந்திருக்கோமா இல்லையா. சரியா? சரி, இப்போ கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? யாராவது ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் பேசுங்க. கடவுள் என்ன செய்யறாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை கேட்டுட்டு நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் விருப்பப்பட்டால் பேசலாம். ஹேண்ட் ரைஸ். ஐயா, எல்லா உயிரினங்களையும் படைத்து விட்டு எல்லா உயிரினங்களையும் படைத்து விட்டு நீ உன் சுதந்திரம் போல் இருந்து கொள் என்று அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று வேணால் நினைக்கலாம். அடுத்து அன்பர்கள் மைக் டச் பண்ணுங்க, ஓபன் ஆகும். கனகராணி சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இப்பதான் அன்மியூட். ஐயா, கடவுள் என்னுள்ள இருக்கிற கடவுள் எழுச்சி பெற்று உங்களோட இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, மத்த அன்பர்களுள்ள இருக்கிற கடவுள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா. எல்லாருடையும் கடவுள் தன்மைதான். கடவுள்கள் பலவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஆமாங்க ஐயா. அப்படிதானே? ஆமாங்க ஐயா. வள்ளியம்மா இருக்கிறவங்க மௌனமா இருக்கிறான்னு சொல்றாங்க. எல்லார் உள்ளயும் இப்ப எழுச்சி பெற்று பேசுவது கடவுள். இப்போ கடவுள் மௌனமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது கேட்கலை. முடிங்க ஐயா. கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, எனக்கு கேக்குது. ஓகேமா, 1+1+ மைக் டச் பண்ணி பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன்யா. வணக்கம்மா. கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னா எல்லாருடைய செயல்களையும் அவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்கய்யா. அப்படியா? நோட் பண்ணிட்டாரு. அப்புறம் திருத்தணும்னு நினைக்க மாட்டாரா? ஆமா, திருத்தம் தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல பதில். அடுத்தது அடுத்தது சாந்தி அம்மா, வேற எதுவும் சொல்றீங்களா? நம்ம போலாம், தலைப்புக்குள்ள போலாம். வேற யாராவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அன்னார்களி அம்மா உற்சாகமா இருப்பீங்க. சொல்லிட்டீங்களா? பழனி பார்வதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா. இறையாக இருக்கக்கூடிய கடவுள் எல்லாரையும் இயக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார் ஐயா.
எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களிலுமே இயக்கிக் கொண்டிருக்கிறார். செயலுக்கு விளைவை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதாவது நீங்க சொல்ற பதில் வந்து நானும் பதில் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. நீங்களும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறீங்க. இப்ப நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யோசிக்கணும்னே வருது. இது வரைக்கும் ஐயா என்ன பேசுவாருன்னே உட்கார்ந்துருந்தீங்க. இப்ப எல்லாரையும் பேச வச்சதும் அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பா. அப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு பதில் வருது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். நான் கேட்கலன்னா நீங்க மௌனமா தான் இருப்பீங்க. இது மாதிரி யோசிக்க மாட்டீங்க. அதுக்காகவே உங்களை தூண்டணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. வாரம் நம்ம கேட்கணும். போன வாரம் கடவுள் என்பது என்ன, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பேசணும். வருத்தமா இருக்கு எனக்கு. கடவுள் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு கடவுள் செஞ்சுது, இன்னைக்கு செஞ்சுது, இன்னைக்கு செய்யுது, நாளைக்கு செய்யுது, திருப்பி நேர்த்தி போறோம், திருப்பி நாளைக்கு போறோம். அப்ப நிலத்தை வேணும்னா திரும்பவும் செய்யாது. நேற்றை கொண்டு வேணா திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போய் பின்பக்கமா போய் நேற்றைய பகல கொண்டுட்டு வரும். கடவுள் என்பது நீங்கள் கற்பனையில் பார்க்காத, நீங்கள் கற்பனையில் இதுவரையில் சந்திக்காத ஒன்று. 3 காலங்களையும் கடந்தவன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் கடந்தவன் அப்படின்னு சொல்றோம். ஒரு வகையில 3 காலம் கடந்து மௌனம் ஆயிரம் அப்படின்னா ஐயா வாய்ஸ் வரலைங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. இல்லம்மா, அவரது நெட்டு கட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். வெயிட் சரி. பண்ணுவோம். சரி. சவுண்டே வரலங்க ஐயா. ஒன்னும் கேட்கல. அம்மா, ஐயா நெட்டு கட் ஆயிருக்குமா, ஜாயின் ஆகல, வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அம்மா கேக்குதா? இப்ப சரியா கேக்குதுங்க ஐயா. தெரியுதா? வியூ தெரியுதா? தெரியுதுங்க ஐயா, தொடரலாம். நல்லதுமா, அது நீங்க உறுதிப்படுத்தணுமா. எல்லோரும் இருக்கும் இறைநிலை ஏன் தவறு செய்கிறது? எல்லோரும் நல்லவர்களாக இருக்கலாம் அல்லவா? அருமை. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு அன்பர். எல்லோரிலும் இருக்கும் இறைநிலை ஏன் தவறு செய்கிறது? எல்லோரும் தவறு ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முழுவதுமாக நீங்கள் சுதந்திரமாக, இறைவன் எப்படி சுதந்திரமோ, கடவுள் எப்படி சுதந்திரமோ, அது போலவே கடவுளிலிருந்து பிரிந்து வந்த உங்களுக்கு கடவுளின் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதாங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. எல்லாரும் இறையை பத்தி பேசுங்க, இறைவனோட சேருங்க, இறைவனை பத்தி சிந்தியுங்கள், என்னென்னமோ சொல்றோம். கடவுளுக்கு எவ்வளவு, அதாவது நீங்கள் விரும்பினால் கடவுளாக ஆகலாம், நான் ஒரு தந்தை ஆகலாம், நான் ஒரு குழந்தை ஆகலாம். நான் ஒரு குழந்தையாக இருந்தேன், ஒரு தந்தையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை வருகிறது. அதுபோல கடவுள் என்பது ஒரு பேரொளி, இயற்கையின் முழுமை அப்படின்னு சொன்னா அந்த இயற்கையினுடைய முழுமையின் ஒரு சிறு துகள் நம்ம, அவ்வளவுதான். ஒரு பெரிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய தீயிலிருந்து ஒரு சின்ன துகள், ஒரு பொறி பிரிஞ்சு வந்ததுன்னா அதுவும் தீன்னு சொல்லிக்கலாம், அத சொல்லிக்கலாம் தானே. அதிலிருந்து மறுபடியும் ஒரு தீய கூட உருவாக்கலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா. ஆனால் இது ஒருபோதும் அந்த இயற்கையிலே நின்று விளங்குகின்ற அந்த பெரும் தீக்கு இது அடுத்ததாக வந்ததாக தான் அறியப்படும். இயற்கையிலிருந்து நம்ம வந்திருக்கோமே தவிர நம்மிலிருந்து இயற்கை இல்லை. நாம என்ன செய்யலாம்? நம்ம தந்தைக்கு பலமா இருக்கலாம், நம்முடைய முன்னோர்களுக்கு பலமா இருக்கலாம், நாம் இயற்கைக்கு பலமாக இருக்கலாம், இயற்கையை சிதைக்காம இருக்கலாம், இயற்கையை பெருமைப்படுத்தலாம், கடவுளை பெருமைப்படுத்தலாம்.
கடவுளிலிருந்து பிரிந்து நாம் மறைந்து விடுகிறோம். அருமை. எல்லா உயிர்களிலும் பிரபஞ்சத்திலே இயக்கமாக இருப்பது அப்படின்னு சொல்றோம். இப்போ கடவுள் இயங்காமலும் இருப்பார். நான் அன்னைக்கு சொன்னேன். கடவுள் இயங்கி இயக்குகிறார். கடவுள் இயங்காமல் இருந்து இயக்குகிறார். கடவுள் இயங்கி இயங்காமல் நம்ம இருக்க செய்யவும் முடியும். அதாவது அவர் இயங்கி நம்மள இயக்க முடியும். அவர் இயங்காம இருந்து நம்மள இயக்க முடியும். அவர் இயங்கி நம்மள இயங்காம அமைதியா வச்சுக்கவும் முடியும். எல்லாமே முடியும். இந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. கடவுள் என்ன செய்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய சிக்கலான கேள்வி இது எல்லாருக்குமே. கடவுள் என்ன தூங்கிட்டு இருக்காரா? ஒருத்தவங்க சொன்னாங்க தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. கடவுள் அது மாதிரி பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். பேசும்போது சொல்லுவோம், சிவனே நிறா அப்படின்னு சொல்லுவோம். சிவனே நிறுன்னா என்ன அர்த்தம்? அமைதியா இருன்னு அர்த்தம். அவரு தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க பெருமாள. சிவனை வந்து சிவனே நிறு அப்படிங்கிறாங்க. இன்னும் எண்ணில் நீ அடைக்கலமாக இரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லாமாக அவனே இருந்தான் அப்படின்னு குரான் சொல்லுது. எல்லாமாக அவன் இருக்கிறான். அல்லாமாக அப்படின்னு சொல்லுது. இந்த கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறீங்க? இயக்கமா இருப்பாரா? இயங்காமல் இருப்பாரா? இயக்கமற்ற இயக்கம். இயக்கம் இல்லாத இயக்கம். இந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? இதுக்கு பொருள் சொல்ல தெரியுமா? இயக்கமற்ற இயக்கம் அப்படிங்கிறதுக்கு. கார் ஓடிட்டு இருந்ததுன்னா நம்ம மௌனமா இருப்போம். கார் ஓடலைன்னா நம்ம இயங்கி அந்த காரை ரிப்பேர் பண்ணுவோம். ஓடுறதுக்கு தயார் பண்ணுவோம். கார் உள்ள நம்ம உட்கார்ந்திருப்போம் மௌனமா. கார் ஓடிட்டு இருக்கும். பூமி சுத்திட்டு இருக்கு. நம்ம பூமியில உட்கார்ந்திருக்கோம், நிக்கிறோம், நடக்கிறோம். நம்ம திடப்பொருளா இருக்கோம். பூமியும் திடப்பொருள் தான். ஆனா பூமி சுழற்சியில இருக்கு. ஆக இயக்கம் என்பது பல்வேறு இயக்கங்களின் வடிவங்களாக, மூலக்கூறுகளாக பிரிகிறது. இயக்கமே. இப்ப நான் ஒரு இயக்கம், நீங்க ஒரு இயக்கம். இந்த மாரி இயக்கங்களே பல துகள்களாக பிரிந்து சிதைகிறது. அதுபோலவே இயக்கமற்ற நிலை மௌனம். அதுவும் துகளாக பிரிகிறது. இப்படி கடவுளினுடைய இயக்கம் அல்லது செய்தல், அந்த வினை எல்லையற்று விரிகிறது. இது மாதிரி வந்து இருந்ததுன்னா, இத வந்து என்ன செய்யறதா நம்ம பொருள் எடுக்கலாம். இங்க என்ன பொருள் எடுத்தாலும் வருங்க. இதான். கடவுள் வேலை செய்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட். கடவுள் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா ரைட். இல்ல நம்ம தூங்குறோம், கடவுள் தூங்காம இருக்கிறாரு அப்படின்னா ரைட். அப்படின்னா சரி. எதுதாங்க சரி? எல்லாமே சரி. இது மாரி சொல்றதுக்காக ஒரு கூட்டமா, இதுக்கு ஒரு ஆளா? இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு உண்மையிலேயே எரிச்சல் வரணும் அல்லது சிரிப்பு வரணும். இத சொல்றதுக்காகயா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பிட்டாங்க. நமக்கு இன்னும் கடவுளை பற்றிய புரிதல் விரிவடைய வேண்டும். கடவுளை பற்றிய புரிதல் உண்மையிலேயே நம்ம சிந்திக்கிறதே இல்ல கடவுள பத்தி. ஒவ்வொரு மனிதனும் கடவுள் நிலையை அடைய வேண்டும். இதுதான் மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம். போன கூட்டத்துல நான் சொல்லும்போது சொன்னேன். ஒருத்தர் கூட ஒரு பாயிண்ட்ட கூட சொல்லவே இல்ல நீங்க. எனக்கு வருத்தமா இருக்கு. ஆடுகளோ, மாடுகளோ, விலங்குகளோ கடவுளை பற்றி சிந்திப்பதே இல்லை. ஏன்னா, கடவுள் அறிவிலே தோன்றி, மனிதர்களுடைய அறிவிலே தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்க வடிவமான ஒன்று. இப்போ கனசதுரம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நீங்க புஸ்தகத்துல ஒரு சதுரத்த போட்டுடலாம். ஒரு உருளை வடிவம்னா நீங்க ஒரு நோட்ல பேனாவால போட்டுடலாம். இது வேலை செய்யுமா? எப்படியா கோடு வேலை செய்யும் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு மண்ணுல கனசதுரமா ஒரு குழி போட்டீங்கன்னா, அது நீரை உள்ள வாங்கி வச்சுட்டு நிக்கும். அது கனசதுரம் தான். அப்போ அதற்கு நீங்கள் வடிவம் கொடுத்தால் இயக்கம் அதன் உள்ளே வந்து உட்கார்ந்து கொள்ளும். உருளையில வந்து வாங்குகிற விதம் வேற. உருளை வாங்குகின்ற விதம் வேற. சதுரம் வாங்குகின்ற பொருளை வாங்குகின்ற விதம் வேற. இதெல்லாம் வெறும் கோடா தான் இருக்கு. ஆனா இது எல்லாம் இயங்குது. இது போலவே மௌனமான நிலையிலும் இயக்கம் உள்ள ஒன்றின் பெயர் கடவுள். விதை மாதிரி. விதை எப்ப வேணாலும் முழிக்கும். முழிக்காமலும் இருக்கும். இரும்பினுடைய துகள்கள் எப்ப நீங்க ஒண்ணு சேர்த்தாலும் ஒரு உருவமா மாறி இயங்க ஆரம்பிக்கும். நீங்க விரும்பும் பொழுது. உங்களுக்கு, நமக்கு
சுதந்திரம் கொடுத்து கடவுள் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம், நம்மை நாம் மறைத்துக் கொள்ள விரும்புகிறோமா, அழிந்து போக விரும்புகிறோமா, அழியாமல் வாழ விரும்புகிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் என்ன? பகுத்தறிவு வழியா கூட யோசிக்கலாங்க. பகுத்தறிவுவாதிகள் அப்படிதான் சொல்றாங்க, எல்லாம் தானாதாயா உண்டாச்சு, அதெல்லாம் ஒருத்தனும் உட்காந்துக்கிட்டு செய்யல, எல்லாம் இயற்கை, இயற்கை தான் பிரம்மாண்டம், அது உள்ளதான் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க பகுத்தறிவுவாதிகள். தானாதான் உண்டாச்சு, யாரும் ஒருத்தரெல்லாம் உட்காந்து செய்யல அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க, கடவுள் தான் படைச்சார் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே அறிவு நிலையில நின்றுதான் யோசிக்கிறாங்க. ஆனா பகுத்தறிவு வழியா போனாலும் சரி, கடவுள் வழியா வந்தாலும் சரி, சரிதாங்களா? 2 பேரும் கடவுள் வழியா வந்தாலும் சரி, பகுத்தறிவு கடவுள் இல்லைன்னு சொல்ற கடவுள் மறுப்பாளர்கள் வழியா வந்தாலும் சரி, அது பகுத்தறிவுன்னு நான் சொல்ல மாட்டேன். நாம் இருக்கிறோம் என்பது உண்மை. நாம் ஏதோ ஒன்றிலிருந்து வந்திருக்கிறோம் என்பது உண்மை. நம்மால் கடவுள் பெருமைப்படுத்தப்படுகிறார்னா, கடவுள அறிவால மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அறிவுக்கு பின்னால அனுபவம் இருக்கு. 2, 2, 4ன்னு எழுதுறோம் ஒரு கணக்குல. 2 பொருள 2, 2 எடுத்து வச்சு ஒண்ணா சேர்த்தீங்கன்னா 4 வரும். கணக்குங்கிறது சரிதான். இயக்கம் இருக்கு அதுக்குள்ள. சேர்த்து வச்சேன்னா கரெக்ட்டா வருது. அது போலவே கடவுள் எல்லாவற்றையும் கடந்து இயக்க வடிவமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று. இயக்கமற்றதையும் அது இயக்கும். அது இயங்கிக்கிட்டும் இருக்கும். இயங்காமலும் மௌனமாகவும் இருக்கும். இப்படி எல்லா நிலைகளையும் கடந்த ஒன்று. அது செத்துட்டு தான் உயிரோட இருக்கா? இல்ல. நிச்சயமா உயிர்த்தலின் பின்னால் தான் இருக்கிறது. கடவுள் என்பது உயிர்த்தல் இல்லாமல் இல்லை. அந்த இதுல பைபிள்ல பார்த்திருப்பீங்க. அந்த வரி போட்டிருக்கும். அந்த சும்மா சுவர்ல பார்த்திருப்பீங்க. நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நித்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்படி நெறைய வரிகளா இருக்கும். நானே அப்படிங்கிறது கடவுளே சொல்றது மாதிரி அந்த வரிய எழுதியிருப்பாங்க. இப்படி பேரண்டத்துல அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, பேரண்ட பெருவெடிப்பிற்கும் பின்னால் பேரண்டம் ரொம்ப பெருசா வெடிக்குது. வெடிச்சு சிதறி எல்லாம் அங்கங்க சிதறி ஓடி கோடான கோடி கோள்களா அந்த சுழற்சி வேகத்துல எல்லாம் உருளை வடிவமாகி அங்கங்க தானே சுத்திட்டு இருக்கு. இந்த எல்லாமும் ஒரு ஒழுங்கு வடிவத்துல சுத்திட்டு இருக்கு. இங்கதான் பயம் வருது விஞ்ஞானிகளுக்கு. ஒரு வினாடி கூட பூமி தன்னுடைய சுழற்சி வேகத்துல குறையறதே இல்ல. ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் குறைச்சலா சுத்துவோம், கொஞ்சம் மெதுவா சுத்துவோமே அப்படின்னு பூமி சுத்துறது இல்ல. நீர் 100 டிகிரிக்கு மேல ஆவியா போறதுல மாறுறதே இல்ல. வெப்பத்தை இழந்ததுன்னா நீராவி நீரா மாறுறதுன்னு குறையறதே இல்ல. நடந்துகிட்டே இருக்கு. தூங்குனாலும் விழிச்சிட்டு இருந்தாலும். வெப்பத்துக்கு வாய்ப்பு குடுத்தா பத்திக்கிட்டு பெரிய காட்டு தீயா மாறுது. தண்ணிக்குள்ள கிடக்கிற 2 கருங்கல் எடுத்து உரசுனீங்கன்னா கூட அது உள்ள இருந்து நெருப்பு பொறி வருது. தண்ணி உள்ள கல்லு, அது உள்ள நெருப்பு பொறி இருக்கு. உரசும்போது உண்டாகுது. அங்க அதுக்கு இயக்கம் இருக்கு. அது உள்ள மௌனமா இருக்கு. அதுக்குள்ள இயக்கம் இருக்கு ஆனா. இயக்கத்தை தன்னுள்ளே வைத்திருக்கின்ற ஒன்று. நம்மளும் அப்படிதாங்க இருக்கோம். நம்மளுக்குள்ள இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் எப்ப அழியுதோ, அப்ப நம்ம மரணம். மௌனமாக்கி விடுகிறோம். இந்த மரணம் நிச்சயமா? இதுக்கப்புறம் நம்ம எழுந்திரிக்கவே மாட்டோமா? நெறைய மதங்கள் வந்து மறுமை உண்டுன்னு சொல்லுது. இஸ்லாம் சொல்லுது, கிறிஸ்தவம் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது. இந்த மறுமை எப்ப நடக்குங்க? கடவுள் இருந்தா எழுப்புவாரா? நம்ம தான் கடவுள எழுப்பணுமா? இப்ப நான் சொல்லிட்டேன் ஒரு விடை. அப்படியே காத்து வாட்டத்துல வாங்கி காதுல விட்டுருப்பேன். காத கடந்து போயிருக்கும்னு நெனைக்கிறவங்களுக்கு. எல்லா இயக்கங்களையும் கடந்து நின்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அது. நான் இயங்கிட்டு இருக்கேன்னா, எங்க அப்பா இயங்காம இருப்பாங்களா? அவங்க வேலை செய்வாங்க. என் பையன் இயங்காம இருப்பானா? பல்வேறு பட்ட இயக்கங்களை கடந்து, அந்த ஆதி நிலை என்பது இயக்க வடிவமான ஒன்றில் இருந்து, எல்லா இயக்கங்களையும் படைத்த பின்பும், தான் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மௌனமாக. மௌனமே இயக்க வடிவம் தான். ஒரு நல்ல தலைவன் வந்து தான் இடத்துல உட்கார்ந்துட்டா எல்லாரும் கரெக்ட்டா வேலை பார்ப்பாங்க. சரிதானே? ஒரு மேனேஜர் ஆஃபீஸ் வந்துட்டாருன்னா எல்லாம் அவங்கவங்களும் அலர்ட் ஆயிருவாங்க. ஒழுங்கா. அப்பா நம்ம வேலைய நம்ம கரெக்ட்டா செய்யணும்ப்பா. ஏன்னா மேனேஜர் வந்துட்டாரு.
அதே மாதிரி குடும்ப தலைவர் அப்பா வந்துட்டா பிள்ளைகள்லாம் கப்சிப்புன்னு அடங்கிடும். அவங்க உடனே ஓடி போய் அவங்கவங்க வேலையை பார்ப்பாங்க கரெக்டா. இது மாதிரியே அந்த எல்லாவற்றிற்கும் இயக்கம் கொடுத்த இயக்கம் தான் தனித்து நின்று இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம எப்ப விரும்பினாலும் அந்த கடவுள் நிலையை நாம் அடைய முடியும். இப்பவும் நம்ம கடவுள் தான். ஆனா எப்போ நம்ம அடைய முடியும்னா, எல்லா இயக்கங்களோடும் ஒத்து, எல்லா உயிர்களோடும் ஒத்து, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, எல்லாவற்றின் தன்மைகளையும் புரிந்து கொண்டு, நம்மள பிரிச்சுக்க கூடாது ஒவ்வொன்னுல இருந்தும். புரிந்து கொண்டு, அததான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைங்கிறோம். எல்லா உயிர்களோட தானும் ஒரு உயிராவி, எவ்வுயிரும் தம்முயிர் போல அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் பொழுது, உணர்ந்து அறிவு நிலையில் நின்று உணர்ந்து பார்க்கும் பொழுது, நாம் கடவுளாயிருவோம். கடவுளுக்கு வந்து தப்பு ரைட்டு தெரியுமா? தெரியாதா? பாவம், புண்ணியம் தெரியுமா? தெரியாதா? குற்றம், சரி தெரியுமா? தெரியாதா? நிறை, குறை தெரியுமா? தெரியாதா? பற்று அற்றவன்னு சொல்றோம் கடவுள. வேண்டுதல் வேண்டாமை இலான். அவனுக்கு வேண்டுதலும் கிடையாது, வேண்டாததும் கிடையாது. அப்ப என்ன? ஜடமா? எப்படி ஆசை இல்லாம? மனுஷன்னா ஆசை இருக்கு. ஆசையற்றவன் ஞானின்னா, அவன் ஆசைய ஏன் விட்டான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? நம்ம நல்லா ஆசைப்படுறோம், அனுபவிக்கிறோமே. ஞானிக்கு ஏன் ஆசை வரமாட்டுது? அவர்கள் ஆசையை எல்லாம் அனுபவித்து கடந்திருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம் உள்ளிலிருந்து வருகிறது. நம்ம உள்ள என்ன இருக்கு? ஐம்பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த உடம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி பாருங்க. தண்ணி இருக்கு, காத்து இருக்கு, வெப்பம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. சரியா? மண்ணு. அப்படியே எல்லாம் திருப்பி நம்ம உடம்பு மறையும் போது எல்லாம் மறைஞ்சிருது. இப்ப கடவுள பத்தி பேசுறோம். நேரடியா உடம்புக்கு வந்திருக்கிறோம். கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்கிற தலைப்புல தொடங்குனோம். உடம்புல வந்து முடிச்சிருக்கிறோம். இந்த இப்படியே பிரிச்சோம்னா, பஞ்சபூதங்கள் ஆகி, பஞ்சபூதங்கள் விரிவடைந்து, வெளி, ஒளி, வெப்பம் இதுவாயிரும். மௌனம் என்பதை நம்ம வந்து இருள்னு பார்க்கிறோம். நிச்சலனம். எதுவுமே இல்லாம அசைவற்ற நிலை. அதிலிருந்து இயக்க வடிவம் பெற்று எல்லாவற்றையும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றலின் வடிவமாக, எல்லாவற்றையும் இயக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றலின் வடிவமாக கடவுளை நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டார். கடவுள் என்பது இயங்கி இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ் ஒத்த வார்த்தையில சொன்னுச்சு. கடவுள் என்பது செய்யும் என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டு. இத்தனை கூட்டம் நான் பேசும்போதெல்லாம் உங்கள பத்தி, வீட்ட பத்தி, பாத்ரூம பத்தி, என்னென்னத்த பத்தியோ பேசுனேன். இப்போ வந்து நேரடியா கடவுள பத்தி பேச வரும்போது, கொஞ்சம் ஏதோ ஒரு கல்லூரியில பேசுறது மாதிரி, ஒரு சராசரி மனிதர்களுக்கு புரியாம நான் சொல்லிட்டு இருக்கணும், அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வருது இப்ப. கடவுள் வந்து இப்ப சாதாரண மனுஷனுக்கு புரியிற மாரி இல்லையா? ஒரு பெரிய படிச்சவங்களுக்கு மட்டும் தான் புரியிற மாரி இருக்கா? அப்படிங்கிற மாரி இன்னும் எளிமையா சொல்ல முடியுமா? நம்ம சொல்லியிருக்கிறது அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா? அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காருன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது பிரச்சனை. ஆனா, நம்ம செத்து போயிட்டோம்னா கடவுள் செத்து போயிருவாரு. நம்ம உயிரோட இருந்தா தானே கடவுள நினைக்க முடியும். அப்போ கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம ஒத்துக்கணும்னா, நம்மளுக்குள்ள இருக்காருன்னா, கடவுள் செத்து போக்கூடாது. யோவ்! இதுதான் திருவாசகத்திலே சொன்னாரே, கடவுள் இல்லாதவன்னு சொல்லி. உண்மையுமா, இன்மையுமா நம்ம இன்மை ஆயிடுறோம். நல்லா கவனிங்க. இன்மை ஆவறதுக்காக யாராவது ஒருத்தன் பொறக்கணும்னு அவசியம் இருக்கா? நான் மறைஞ்சு போறதுக்காக, காணா போறதுக்காக. எவ்வளோ பெரிய பூமி, இதன் உள்ள எவ்வளோ ஆச்சரியங்கள், எவ்வளோ அதிசயங்கள். நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் தெரியுது. நம்ம செத்து போயிட்டா ஒண்ணும் தெரியாது. பிறப்புக்கு முன்னாடி எப்படி மௌனமோ, அதுபோலவே மீண்டும் மௌனமாகிவிடும். இதுக்காகவாங்க மெனக்கெட்டு நம்ம பொறந்தோம். இதை தாங்க கடவுளின் சோதனை. கடவுளின் சோதனை. மரணமே கடவுளின் சோதனை. இது யாருங்க சொல்றா?
அதுவும் ஒரு பகுத்தறிவாதி தான். மரணத்தை கடந்தவனே கடவுள் நிலையை அடைய முடியும். எல்லாவற்றையும் கடந்து தன்னை தெரிந்து உணர்ந்து இயங்குகின்றவன். அதான் திருமூலர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் புதையல் இந்த உடல். இந்த உடல் இருக்கிற வரையில் தான் நீங்க கடவுளை பத்தியே பேச முடியும். சரி, இப்ப உடம்பு பெருசா, கடவுள் பெருசா? கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்கிற கேள்விக்கு வந்து, எனக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி, நான் செத்து போயிட்டா கடவுள் செத்து போயிடுவாருன்னு சொல்லி, இப்ப நான் உயிரோட இருந்தா கடவுளை பத்தி பேசலாம், கடவுள் இருப்பார்ன்னு சொல்லி, செத்து போகாம இருக்கிறதுக்கு அடிப்படை உடல். இந்த உடம்பு அழிஞ்சுனா, உடலுக்குள்ளே இருக்கிற இயக்கம் மௌனமாகி மறைந்து விடுகிறது. இந்த உடலை போற்றி பாதுகாக்கின்ற வரையில், உடலை பெருமைப்படுத்துகின்ற வரையில், உடலின் உள்ளே இருக்கும் ஆற்றலை நம்மால் நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ஆற்றலைத்தான் கடவுளின் இயக்க வடிவம் அப்படின்னு சொல்றோம். சொன்னனா கொஞ்சம் முன்ன, தான் இயங்கி செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்சம். நமக்குள்ள இருக்கிற இதயத்தை இயங்க வைக்கிறது இல்லை. ஆனா நம்ம நினைச்சா அந்த இதயம் நின்னு போறதுல இருந்து மீண்டும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். அது தானாதான் இயங்குது. ஒருவேளை நின்னு போயிட்டுனா நம்மளால அதுக்கு இயக்கம் கொடுக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது? தானா வந்த ஒண்ணு நம்ம நினைச்சா அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்த முடியும். இது போலதான் பூமியுடைய இயக்கம், பூமியினுடைய பாதுகாப்பு, நம்முடைய புற பாதுகாப்பு, இயற்கையை நம்ம நினைச்சா காப்பாற்றலாம் அப்படின்னு பேசுறோம். நம்ம இயற்கையில தான் பிறந்திருக்கோம். நாம் விரும்பினால் கடவுளை நம்புவதன் வாயிலாக, கடவுளை புரிந்து கொள்வதன் வாயிலாக, நமக்குள்ளே இருக்கும் உண்மைகளை புரிந்து கொள்வதன் வாயிலாக, அந்த இயக்கத்தில் நம்மை கலந்து கொள்வதன் வாயிலாக. சிவனேன்னு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் மௌனமா இருப்பான். மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ஓடிட்டு இருந்தா அவனுக்கு இறைக்கும், இதயம் வேகமா துடிக்கும். மௌனமா இருந்தா இதயம் நிதானமா துடிக்கும். உடம்புக்குள்ள உள்ள உள் இயக்கம் பாதுகாக்கப்படும். எப்பெல்லாம் உடம்புக்குள்ள உள்ள இயக்கம் அழிஞ்சு போதோ அப்பெல்லாம் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். உடம்புக்குள்ள இருக்கிற சூடு அழிஞ்சு போச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அல்லது இயல்பு நிலை வெப்பத்தை விட கீழே போயிடும். அந்த நிலையில இயங்க உயிரோட வாழ நம்ம கத்து வச்சிடல. சீரோட இருக்கும் கீழே போய் நமக்கு கிட்டத்தட்ட உடம்புல வந்து 100 டிகிரி வெப்ப அளவுக்கு வெப்பம் இருக்கு. இந்த வெப்ப சூழ்நிலையில தான் நம்ம வாடுறோம். இந்த வெப்பம் என்பது ஆற்றலின் வடிவம். பேரிடத்துல மிக மெலிதான ஒரு வெப்பம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த வெப்பம் அப்படியே பறந்து விரியுது. அதாவது வெளி என்பதை விரித்து கொண்டே போகிறது. வெளிங்கிறது எவ்வளவு பெருசுன்னு தெரியல. இந்த அண்டத்துல கோடான கோடி கோள்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது எல்லாம் மேலும் 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 விரிவடைந்து கொண்டே, இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில ஒரு தூரம் இருக்கு. சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில ஒரு தூரம் இருக்கு. இந்த ரெண்டும் சராசரியான அளவுல விரியும் பொழுது ஒவ்வொன்றும் அது அளவுல விரிவடைஞ்சிட்டே போகுது. அது போலவே பெருசாவும் போயிட்டே இருக்கு. அது அந்த விகிதாசாரம் குறையாமல் இவையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதிலே உயிர்களின் பரிணாம மாற்றங்கள் நம்ம சிந்திக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம். பூமியில பிறந்திருக்கிறோம். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம். நிறைய தகவல்கள் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நிச்சயமா இதுல புரியாத செய்திகளை நான் உங்ககிட்ட கொட்டி இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. எளிமையா சொன்னா நமக்குள்ள இருக்கிற இயக்கம் என்பது கடவுள். இந்த இயக்கம் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம கடவுள் நிலையில இருந்து வெளியில வந்துட்டோம். இந்த இயக்கம் அழியாம இருக்கணும்னா முதல்ல நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் உடல். ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு நிச்சயமா எதுவுமே தெரியாது. அது தன்னுணர்வும் தன் அறிவும் பெறுவதற்கே கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் அதுக்கு அது என்னன்னே தெரியாது. அதுக்கு பிறகுதான் அதுக்கு அறிவு நிலை இயக்கமே வருது. அது வரையில அதுக்கு கண்ணே தெரியாதுங்கிறாங்க 90 நாள் வரைக்கும். அம்மாவா அப்பாவா எதுவுமே தெரியாது. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா புலன்கள் எல்லாம் உயிர் பெறுகின்றன. பொறிகள் எல்லாம் விழித்துக் கொண்டு இயங்க ஆரம்பிக்கிறது. அப்பதான் புரியுது, நமக்கு அறிவு தெரியுது.
அறிவு தெரியாம போனதும் நம்ம இறந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த அறிவையே நமக்கு ஊட்டிய ஒன்று அறிவு இல்லாத நிலையில உண்டாயிருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். பிறக்கும்போது என்னன்னா அப்பா, அம்மாவுக்கு நல்ல அறிவு தெரிஞ்சு தான் நம்ம பொறக்கிறோம். ஆனா பொறந்த குழந்தைக்கு அறிவு தெரியல, கண்ணு தெரியல, காது கேட்கல. ஏதோ கத்துற சத்தம் தான் கேட்குது அதுக்கு. அது கத்துறது அதுக்கே தெரியல. அது கத்துற சத்தம் நமக்கு கேட்குது. அதுக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது கத்துறத பத்தி அதுக்கு புரியுது. கண்ணு தெரியுது, காது கேட்குது. இது போல மௌனத்திலிருந்து அறிவு வெளிவருகிறது. அறிவு இயக்கம் பெறுகிறது. இந்த அறிவு இயக்கம் பெற்ற பிறகு மீண்டும் அந்த அறிவு நிலையோடு சென்று பாதுகாத்து தன்னை மரணத்திலிருந்து விலக்கிக் கொள்வதுதான் கடவுளினுடைய விருப்பம். கடவுள் நாம் என்ன செய்கிறோம்? இவன் என்னிலிருந்து பிரிந்த இவன், இயற்கையிலிருந்து பிரிந்த இவன் மீண்டும் தன்னை நிலைப்படுத்தி என்னையும் நிலைப்படுத்துகிறானா இல்லையா? நம்ம இயற்கையை காப்பாத்திட்டு இருக்கணும் இல்லையா? இயற்கையை காப்பாத்துற வரைக்கும், இயற்கை பத்திரமா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் பத்திரமா இருக்கலாம். எப்பல்லாம் சூழல் மாறுதோ அப்பல்லாம் நம்ம செத்துருவோம். ஒரு சுனாமி அடிச்சா நம்ம இருக்க போவோமா? பெருமழை பெஞ்சா, பெருவெள்ளம் எடுத்தா, அனல் காத்து அடிச்சா, இத வந்து இயற்கைன்னு சொல்றோம். பூதங்கள்னு சொல்றோம். பஞ்ச பூதங்கள் ஒவ்வொன்னும் ஒரு பூதம். இது தாறுமாறாச்சுன்னு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஏன்னா நாமும் ஐம்பூத வடிவில் படைக்கப்பட்டிருக்கோம். ஐம்பூத இயல் வாங்கி தான் காத்த உள்வாங்கி உடம்பு விரியுது, வெப்பத்த வாங்கி விரியுது, நீரு உடம்பு பூரா பரவி விரியுது. ஆக நம்ம உடம்புங்கிறது ஒரு சின்ன நுண்ணிய துகள்லிருந்து உருவாகி, இதையெல்லாம் வாங்கி விரிவடைந்து உண்டாயிருக்கிறது. இதனுள்ளே இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கத்தை புரிந்து கொண்டு கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த தலைப்புக்கான பதில் சொல்லிட்டு இருக்கோம். நமக்குள்ளே உள்ளும் இயக்கத்தை புரிந்து கொண்டு, நமக்கு உள்ளே இருக்கின்ற இயக்கத்தை புரிந்து கொண்டு, இந்த இயக்கத்தை கொஞ்சமும் அணைந்து விடாமல், அழிந்து விடாமல் பாதுகாத்து, நம்முடைய உடலை நிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற வித்தை கற்றுக்கொண்டால், நாம் கடவுள் நிலையை அடைந்தவராகி விடுவோம். கடவுளுங்கிறவர் சாவே இல்லாதவரு. இப்படிதான் உலகத்துல உள்ள எல்லா மதமும் நம்ம செத்தாலும், என் பேரன் வந்தாலும் அவனும் சாமி கும்பிடுவான். என் பேரனோட பேரன் வந்தாலும் கும்பிடுவான். எங்க தாத்தாவோட தாத்தா கும்பிட்டாரு. ஆக எல்லாரும் நம்பிக்கொண்டு இருக்கிற கடவுள் என்பது உண்மை என்றால், நாம் நாம் அழியாமல் அல்லது உணர்ந்து அறிந்து கடவுளோடு கலந்து கொள்ள, சேர்ந்து கொள்ள, கடவுளின் தன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் கடவுள். நீ என்னோட வந்து சேருவியா? நீ தனியா கலந்து அப்படியே ஒரு சின்ன பொறியா பிரிஞ்சு போய், மீண்டும் யான் எனது என்ற அறிவு தோன்றாத இருளிலே அழிந்து விடுவாயா? இதுதான் மரணம். உணர்வு தோன்றாத, அறிவு தோன்றாத, அறிவு நிலை மயக்கத்துல மறைஞ்சு போறது. இதுல இந்த ஜீவ சமாதி உயிரோடு தன்னைத்தானே நிலைப்படுத்தி, தன் உடலிலே தன்னையே மறைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தமிழ் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் தனியா. ஜீவ சமாதிய பத்தி, ஜீவ முக்தி இப்படிலாம் பல்வேறு எந்த நிலையிலும் தன் உடலை தனக்காக அளிக்கப்பட்ட இந்த அற்புதமான உடலை அழியாமல் பாதுகாத்து, அதை நிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற விதமாக எனக்கு தெரியல. ஆனா சாகா கல்விங்கிற ஒண்ணு நான் மிகவும் விரும்பி படித்த ஒரு தலைப்பு. கடவுள் வந்து மரணத்தை தான் மனிதனுக்கு சோதனையாக வைத்திருக்கிறார். மரணத்தை கடந்தவன் என்றைக்குமாக நிலையானவன். அவன் எல்லாவற்றையும் நிலைப்படுத்துகின்ற ஆற்றலை பெற்றுக் கொள்வான். அவன் கடவுள் நிலையை அடைவான். ஒரே நேரத்துல எல்லாருமே கடவுள்னு சொல்லிட்டோம்னு சொன்னாங்க ஒரு சகோதரி. எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. எல்லாருமே கடவுள் தான். இந்த கடவுள் பேசுறாரு, அந்த கடவுள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அது எல்லாத்திலும் கடவுள் நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். எல்லா கடவுளும் ஒண்ண எதை செஞ்சாலும் எல்லா கடவுளும் மௌனமாவே இருப்பாங்க. அந்த புரிதல் வந்த பிறகுதான் இது சாத்தியம். அதுவரைக்கும் நீங்க வேற, நான் வேற. தாயா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இந்த கடவுள்
நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி கவனிச்சிட்டு இருக்கிறாரு? தண்ணியிலிருந்து பிறழ்ந்து இயக்க வடிவமாக இருக்கிற தண்ணியிலிருந்து மற்றொரு இயக்க வடிவமாக இருக்கின்ற நீ இயங்கிக் கொண்டிருப்பாயா? அல்லது இயக்கத்தை மறந்து தன்னிலை இழந்து உன்னை நீயே பிறப்புக்கு முன்னாடி இருந்த இருளைப் போல இறப்புக்கு அப்புறம் மீண்டும் இருளிலேயே தன்னை சமாதியாக்கிக் கொள்வாயா? மரணத்தில் தன்னை அறியாத ரணம் தன்னை மறந்து விட்டால் அதற்கு பெயர் மரணம். மறந்த ஒன்றிற்கு பெயர் மருந்து. மறந்து விட்டோம் அந்த பொருளை. ஆகவே மறந்து அதை எடுத்து மருந்து என்ற பெயரிலே உள்ளே சேர்த்துக் கொள்கிறோம். மீண்டும் இயக்கம் சரியாகிறது. இது போலவே ரணம் தன்னை மறந்து விட்டால் மறந்த ரணம் மரணம் என்றாகிறது. ரணம் தன்னை உணர்ந்து கொண்டிருக்கின்ற வரையில் சாதாரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்பு தன்னை உணர்ந்து அறிந்து தன்னை இறைநிலையில் கலந்து கொள்வது. அது அனுபவத்துல வரும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனுபவத்தை கொண்டு வந்த பிறகுதான் நாம் கடவுளினுடைய உண்மையான நிலையில் இரண்டர கலந்து கொள்ள முடியும். சரியா? கடவுள் தன்னிலிருந்து பிரிந்த நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி கவனிக்கிறார்? நாம் அழிவோமா இருப்போமா? கடவுள் இருக்கிறார்னா நாமும் இருப்போம். சரியா? ஆனா நாம் விரும்பினால் கடவுள் நிலையை அடைய முடியும். அந்த கடவுள் நிலை என்பது இந்த பேரண்ட பெருவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி போகணும்னாலும் போக முடியும். எப்படி வந்த ஊருக்கே திரும்பி போனா நம்மளால போக முடியுமோ அது மாதிரி இன்னும் எதிர்காலம் எல்லையற்றதாக போகுது. இந்த பக்கம் அந்த பக்கமே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா போக முடியும். எந்த பக்கத்தில் வேண்டுமானாலும் இயக்கத்தோடு இயங்கிட்டு இருந்தாதான் போக முடியும். இயக்கத்தோட இயங்கலைன்னா போகவும் முடியாது. இப்போ நேத்த பொழுது கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு நினைச்சு பாருங்க. சூரியன் கிழக்க இருந்து மேற்க போய் மறைஞ்சிட்டு இப்ப திருப்பி நேத்தைய பொழுது கொண்டு வரணும். முதல்ல சூரியன் திருப்பி வந்த இடத்துக்கே போகணும். கிழக்க அப்போதான் நேத்தைய இரவு வரும். போன இரவு வரும். அப்புறம் திருப்பி மறுசுத்து வந்தாதான் போன பகல் வரும். இப்ப காலத்தை மறுசுழற்சி செய்ய முடிந்தால் அதுவும் சாத்தியம்தான். இப்ப கடவுள் நிலை என்பது எல்லாவற்றையும், எல்லா திசைகளையும், எல்லா பொருள்களையும், எல்லா இயக்கங்களையும் கடந்து நின்று இயங்கி கொண்டிருக்கிறது. அது நம்ம ஒவ்வொருத்தரையும் கவனிச்சிட்டு இருக்கோம். இன்னும் நம்மால் அளந்து அறியப்படாத பல்வேறு வேலைகளையும் இயக்கங்களையும் தான் உணர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று கடவுள். இது இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கனா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கலந்துரையாடல் மூலமா மறுபடியும் நீங்க விரும்பினா மணி 7:30 இன்னும் ஒரு 7:20 ஒரு 8 மணி வரைக்கும் இதுல இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் சந்தேகம் வருது? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எளிமைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு விரும்பினேன். அதுதான் உங்களுக்குள்ளே இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் அழிந்து விட்டால் நாம் இறந்து விடுவோம். நாம் இறந்தால் நம்மை படைத்த ஒன்றின் நோக்கம் அதன் கனவு அழிந்துவிடும். நம்ம உயிரோட இருந்தோம்னா நம்முடைய இயக்கத்தை நாம் இழந்து விடாமல் இருந்தால் நம்மை படைத்த ஒன்றின் உள்ளே நம்மால் சென்று நம்மை படைத்த ஒன்றின் உள்ளே இயற்கையின் உள்ளே அல்லது இயற்கை உண்மை பொருளின் உள்ளே நம்மால் மீண்டும் சென்று கலந்து கொள்ள முடியும். இதுதான் கடவுள் நிலை. என்ன எங்க அப்பால இருந்து நான் வந்தேங்கிறது நிஜம். நான் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாது. சரியான பாதுகாக்கப்பட்ட இடம் எது? எங்க அப்பாவோட உடம்புல இருந்து நான் வந்தேங்கிறது தான். எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த பக்கம் போனா என்னுடைய மறைவு. அந்த பக்கம் போனா அப்பாவோட உடம்பு. பாதுகாப்பான வீடு அப்படி நினைச்சுக்கலாம். ஒரு வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம். அந்த பக்கம் போனா வெளியில எந்த பக்கம் போறோம் என்னெல்லாம் ஆச்சரியங்கள் இருக்கலாம், அதிசயங்கள் இருக்கலாம். ஆனா பாதுகாப்பான இடங்கிறது நான் மீண்டும் என் வீட்டுக்குள்ள வர்றதுதான். இது போலவே பசியின் துணையோடு இதுதாங்க பசி என்ற இயக்கத்தின் துணையோடு இந்த இயக்கத்தை பெருமைப்படுத்தி பசியும் அழிஞ்சிரும் கடவுள் மாதிரி. பசி இல்லாமலும் போயிடும். பிறப்புக்கு முன்னாடி நம்மளுக்கு தனியா பசின்னு ஒண்ணு இல்லை. இறந்த பின்பும் பசி இல்லை. இந்த பசியின் துணையோடு ஒரு மனிதன் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து கடவுள் நிலையை அடைவதற்காகவே
நாம் இந்த உயர்ந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் அறிஞன் ராமலிங்கம். சரியா? அதனால கடவுள் என்பது தனித்த இயக்க வடிவமாக இருக்கிறது. அந்த இயக்கத்திலே நம்மை இணைத்துக் கொள்வதுதான் மிக உயர்ந்த வாழ்வியல் நெறி. கடவுள் எல்லா இயக்கங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனுள் அந்த இயக்கங்கள் தங்களை தெரிந்து தாங்கள் எதிலிருந்து பிரிந்தோம் என்பது தெரிந்து மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்ளும் பொழுது கடவுள் நிலை நமக்கு நிறைவு பெறுகிறது. சரியா? சந்தேகம் இருந்தா கேளுங்கம்மா. ஒரு ஐ- வணக்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரை நமக்காக கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மிக அழகாக சிந்தனை உரை வழங்கிய ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களிடம் ஐயா அவர்கள் கூறியதிலிருந்து ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமா ஐயா? சொல்லுங்கம்மா. கடவுள் என்பது ஒரு பேரொளி என்றும், கடவுள் இயங்கி இயக்குகிறார். அவர் இயங்காமல் இருந்து நம்மை இயங்க வைக்கலாம். கடவுள் என்பவர் இயக்கமற்ற இயக்கம். இயக்கம் என்பது பல்வேறு துகள்களாக பிரிந்து செல்கிறது. ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் நிலையை அடைய வேண்டும். கடவுள் மௌனமாகவும் இருப்பார். கடவுள் வழியாக வந்தாலும் பகுத்தறிவாக வந்தாலும் கடவுள் அறிவாக மட்டுமே இருக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் கடந்த நிலை என்றும் கூறினார். எல்லா இயக்கங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல் தான் கடவுள். எல்லாவற்றின் தன்மைகளையும் புரிந்து கொண்டு வரும் ஒரு உணர்வுதான் என்றும் கூறினார். எல்லாவற்றிலுமே இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல் தான் கடவுள். இந்த பூமியிலிருந்து எவ்வளவு அதிசயம், அற்புதங்கள் எல்லாமே இருக்கிறது என்றும் கூறினார். மரணத்தை கடந்தவனே கடவுள் நிலை என்றும் கூறினார். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய புதையல்தான் நம் உடம்பு என்றும் கூறினார். உடல் அழிந்தால் உடலில் உள்ள இயக்கம் நின்று போய்விடும். இந்த உடல் இருந்தால்தான் நாம் கடவுள் நிலையை அறிய முடியும். நாம் விரும்பினால் நமக்குள் இருக்கும் இயக்கம்தான் கடவுள். மௌனத்திலிருந்துதான் அறிவு பிறக்கிறது. இயற்கையிலிருந்து பிறந்தவன் தன்னையும் காப்பாற்றிக் கொண்டு நமக்குள்ளே இருக்கும் இயக்கத்தையும் புரிந்து கொண்டு நாம் உணர்ந்து அறிந்து கடவுளோடு சேர்ந்து கொள்ள கடவுளின் தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். மரணத்தை கடந்தவன் என்றும் நிலையானவன் என்றும் கூறினார். அதே போல வள்ளலார் கூறிய பசித்திரு, தனித்திரு, விழித்திருந்து அந்த நிலையிலிருந்து நாம் கடவுளை அடையலாம் என்றும் ஐயா அவர்கள் அழகாக கூறினார். ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நமக்கு சித்தர்கள், ஞானியர்கள், இப்ப வள்ளலார் வரைக்குமே அவங்க கடவுள் நிலையை உணர்ந்துதான் அந்த நிலையை அடைந்தார்கள் என்று சொல்றாங்க. சாதாரண மனிதன் அடைய முடியுமா என்பது ஒரு கேள்வியாகத்தான் ஐயா இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம் நாம சொல்லுங்க. கடவுள் தன்மையை எப்படி உணர முடியும்? அந்த நிலையை அடைவது எவ்வாறு சாதாரண மனிதர்களுக்கு சொல்லுங்க ஐயா. அருமை. இதுதான் இந்த மாதிரி வந்தாதான் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஏன்னா இந்த இந்த உலகத்துல உள்ள அத்தனை மதங்களும் ரொம்ப பிரமாதமா பேசிட்டு இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா கடவுளுங்க. இதனாலதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இது உள்ள வந்தானா கடவுளை பத்தி பேசணும்னு. சாதாரண மனுஷனுக்கு கடவுள் கிடைப்பாரா, கிடைக்க மாட்டாரா? ஞானிகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட்டம் கூட்டமா. பெரிய பெரிய ஞானிகள், நிறைய சுவாமிகள், ஆசான்கள், குருமார்கள் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க. எல்லா மதங்கள்லயும் வந்துட்டாங்க. அப்ப சராசரி மனிதர்களுக்கெல்லாம் கடவுள் கிடையாதா? இவங்க எல்லாம் தனியா கடவுள் படைச்சிட்டாரா? சராசரி மனுஷனை படைச்சவர் வேறயா? குருமார்களை மட்டும்தான் கடவுள் படைச்சாருன்னா இவங்க என்ன? இப்படிங்கிற ஒரு சாதாரணமான எள்ளி நகையாடுகின்ற இப்ப கிண்டலா நினைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப கடவுள் குருமாருன்னு ஒருத்தரை தனியா படைச்சு, சிஷ்ய புள்ளன்னு ஒருத்தரை தனியா படைச்சிட்டாங்க. புரிதலும் புரியாத தன்மையும், அவ்வளவுதான்.
புரிந்து கொண்டால் அவன் இறைவன். தன்னையே, எதையுமே. புரியாவிட்டால் அவன் மனிதன். அதாவது இல்ல இது அறியாமை. வள்ளியம்மாள் பேசுறது. உள்ளத்தில் தீய சக்திகள். அதெல்லாம் நல்ல சக்தி, தீய சக்தி. அதான் சொல்றேன். வேண்டுதல் வேண்டாமை இலானடி. அப்புறம் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான். அது கோளா இல்ல, குணமா 8 குணங்களா இல்ல, எதுவுமே இல்ல. எதுவும் அல்லாமல் இயக்க வடிவமான குணம். என் குணம். இயக்க வடிவமே என்னுடைய குணம். இயக்கிக் கொண்டிருத்தல். அப்படின்னா நல்ல வழியில இயங்குறது இல்லையா? கெட்ட வழி தான் இயங்குறோமா? நம்ம நினைக்கிற தீயவை என்பது இப்போ தீயது என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து துண்டு துண்டா இந்த ஆள நான் வெட்டிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வைங்களேன் என்ன? நினைச்சீங்கன்னா அது குற்றம் கிடையாது. ஏன்னா மனசுக்குள்ள தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. துண்டு துண்டா வெட்டிலாம் பார்த்திருப்பீங்க. ஒத்திகை பார்த்துருவீங்க. ஆனா அந்த ஒத்திகைய செஞ்சீங்கன்னா குற்றம். ஒத்திகைய செஞ்சுட்டீங்கன்னா குற்றம். அதே போல ஒரு கருவி. இப்ப நீங்க இப்ப நம்ம செல்போன் வழியா தான் நம்ம பார்த்துக்கிறோம் ஒருத்தர். இந்த செல்போன கண்டுபிடிச்சவனும், இதயத்திலிருந்து மண்டையிலிருந்து நினைச்சு பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கான். அணுகுண்ட கண்டுபிடிச்சவனும் அப்படிதான். நினைச்சு பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கான். அது மண்டைக்குள்ள இருந்த வரைக்கும் தப்பு இல்லைங்க. வெளியில வந்தா தான் தப்பு. இப்போ தீயவர்கள் நெறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? எல்லா மனிதர்களுக்குள்ளும் தீமை இருக்கிறது. சிலர் தனக்குள்ளே இருக்கிற தீமையை பார்த்து தானே அஞ்சுவார். இனிமேல் நம்ம ஏதாவது செஞ்சுட்டா அவனுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்றது? நம்ம ஏதாவது செஞ்சுட்டா, அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? ஐயோ! அவன் உசிர்ல போயிடும் அதெல்லாம் பண்ணிட்டோம்னா. தனக்குள்ளே எழுப்புகின்ற எண்ணத்தையே தான் கேள்வி கேட்பார்கள். இந்த தீய சக்தி என்பதனுடைய பின்விளைவ நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அமைதியா உட்கார சொல்றது. நான் நெறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சாகா கல்வியில. இருட்டுல உட்காருங்க, தனியா உட்காருங்க. ராமலிங்கம் மாரி உட்காருங்க. முக்காடு போட்டுட்டு உட்காருங்க. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, கடவுள் நிலை என்பது என்ன? நம்ம எங்க போலாம்? என்ன செய்யணும்? ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்? ஒண்ணுமே செய்யாம இருந்தா என்ன? எவ்வளவு நாளைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? எப்ப நம்மளால செய்ய முடியாம போகும்? ஏன் அப்படி முடியாம போகும்? இதெல்லாம் செஞ்சு கடைசி வரைக்கும் நிக்குமா? இப்படிலாம் சில கேள்விகள நீங்க கேட்க முடியும். எப்ப கேட்க முடியும்? தனியா உட்கார்ந்திருக்கும்போது தான் கேட்க முடியும். அப்பதான் ஒவ்வொரு சராசரி மனுஷனும் இப்ப கேட்டீங்கல்ல, சாதாரண மனுஷன் எப்படி கடவுள பார்ப்பான்? ஒண்ணும் இல்லைங்க. கடவுள எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய துகளிலிருந்து செய்பாட்டு வினையெச்சம். ஆமா. ஒரு நுண்ணிய துகள்ல இருந்து தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல புரிஞ்சதுனாலே போதும். கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய தூசு மாதிரி ஒண்ணுலருந்து நம்ம வந்தோம். அதுலருந்து இவ்வளவு பெரிய உடம்பு வந்தது. அதுக்குள்ள தான் இந்த அறிவு, ஆற்றல், சிந்தனைகள், எண்ணங்கள், கடவுள் என்பது என்னன்னே இப்ப கூறு போட்டு மேயிறோம்னா பாருங்களேன். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து வந்தோம்னு நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்திருக்கோமா? நினைச்சிட்டு இருக்கோமா அப்ப? இல்ல. ஆனா அங்க இருந்து தான் வந்தோம். அது உண்மை. மறக்க முடியாத உண்மை. அதே மாரி நம்ம உடம்புல இருந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய துகள்ல இருந்து நம்ம உடம்புல இருந்து குழந்தைகள் உண்டாகி நம்மளுக்கு நமக்கு சமமா வராங்களே! நம்மள மாரியே எடை உள்ள உடலோட வராங்களே! அப்போ இதிலிருந்து என்ன தோணுதுன்னா, எல்லாரும் இந்த பூமியில மட்டும் இங்கே உனக்கு சமாதானம். முழுசா நீங்க எத வேணாலும் நினைக்கலாம். எத வேணாலும் உருவாக்கலாம். இந்த இடத்துல இந்த எண்ணங்களை ஊடுருவணும் முதல்ல. தீய சக்தி ஏன் வருதுன்னு நீங்க இருட்டுல உட்கார்ந்தீங்கன்னா தெரிஞ்சிரும். தீய சக்தி வருமா? வராதா? கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும். அழிஞ்சிரும். சரியான முறையில் உங்களுடைய சிந்தனைகளை முதலில் தனிமையில் ஆளப் பழக வேண்டும். நான் திருடணும்னு கூட நினைங்க. பணம் வேணும். அந்த ஒரு இடத்த கொள்ளையடிச்சுட்டா என் வாழ்நாளே மாறிடும்னு கூட நினைங்க. ஆனா முதல்ல அந்த எண்ணங்களை நகர்த்திக் கொண்டே போகணும். சரி அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் என்ன செய்யணும்? இப்படியே கேட்டுக்கிட்டே போனோம்னா, நெடுக போய் கடைசியில எண்ணங்கள், எண்ணங்களுடைய வெண்மை எல்லாவற்றையும் கடந்த எண்ண நிலைப்பாடு இருக்கு இல்லையா? சிந்தனை நிலைப்பாடு. அது கடவுளில் சென்று முடியும். அது கடவுளில் சென்று முடியும். அந்த மாதிரி நீங்க முதல்ல அமைதியா உட்கார்ந்திருக்க பழகணும். இருட்டுல. அம்மா கேட்டதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன். இருள்ல ராமலிங்கம் உட்கார்ந்தது மாரி ஒரு முக்காட்ட போட்டுட்டு, இருட்டுல தனியா அதே மாரி கைய வச்சுக்கிட்டு, அமைதியா நீங்க கடவுள பத்தி யோசிச்சுட்டே வாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இந்த பயிற்சிக்கு போங்க. பயிற்சிக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு நாமும் கடவுளாக மாற முடியும். நம்முடைய தேவைகள், நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்றோம்? ஏன் செஞ்சோம்? இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நம்ம காப்பாத்திட்டு இருப்போம்? நமக்கு அப்புறம் இதெல்லாம் யார் காப்பாத்திட்டு இருப்பா? இந்த மாரி கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் கற்பனையில் செய்து பார்க்காத கேள்விகள் வரும் முதல்ல உங்களுக்கு. எங்க? நான் சொல்றது மாரி உட்கார்ந்தீங்கன்னா. அங்க கடவுள பத்தியும் நீங்க கேட்கலாம். என்ன பத்தி கேட்கலாம். யார பத்தி வேணாலும் கேட்கலாம். எப்ப கேட்கலாம்? நீங்க தனியா உட்கார்ந்தீங்கன்னா கேட்கலாம். தனியா உட்கார்ந்திருக்கிற இடம் எதுவா இருக்கும்னு சொல்றேன்னா, எல்லாரும் வெளிச்சத்துல உட்காரணும்பாங்க. நீங்க தனியா உட்கார்ந்திருக்கும்போது வெளிச்சமாவும் இருக்கலாம், இருளாவும் இருக்கலாம். இருளா இருந்தது தாங்க உங்களுக்கு முழுசா நீங்க. இருட்டுல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளேயே நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாது. கண்ண மூடி பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புக்கு உள்ளேயும் ஒண்ணும் தெரியாது, வெளியிலயும் ஒண்ணும் தெரியாது. என்னடா ஒரே இருட்டுல நம்ப எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம உடம்பு எந்த இடத்துல இருக்கு? அதுவே தெரியாது. அந்த மாரி ஆழமான இருள்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். இருட்டுல உட்கார்ந்து பாருங்க. அப்போ உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வருகின்ற சிந்தனைகளுக்கு முதல்ல பயப்படாம மரியாதை குடுத்து, தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே வாங்க. பாருங்கள், நான் முக்காடு போட வேண்டுமா ஐயா? சும்மா உடம்பு சூடு. உடம்புல இந்த வெப்பம் இருக்கிறதுக்காக. சரியா? முதல்ல பயிற்சிக்கு போங்க. பயிற்சி உங்களை அறிவாளியாக்குகிறது. கற்றல் என்பது எழுத்துக்கள் அல்ல. கற்றல் என்பது சிந்தனைகளின் உச்சம். நீங்க ஒரு புஸ்தகத்த படிச்சு நீங்க 1 மாசம் படிக்கிறத விட, நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா, ஆயிரக்கணக்கான விடைகளும், ஆயிரக்கணக்கான கேள்விகளும் உங்களுக்குள்ள வந்து முடிஞ்சிரும். ஒரு புஸ்தகத்த நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். 1 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா, ஆயிரக்கணக்கான கேள்விகளும், ஆயிரக்கணக்கான விடைகளுமே வந்துரும். அவ்வளவு வேகமா நம்ம மூளை வேலை செய்யும். இருட்டுல உட்கார்ந்து என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? ஒரு செத்த நாளைக்குள்ள நாளைக்கு காலையில என்னெல்லாம் செஞ்சிடணும்? எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்? எந்தெந்த வேலைலாம் பாக்கி? எது எதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவெல்லாம் நம்ம சிந்தனையில வந்து முடியுது பாருங்களேன். அவ்வளவு வேகமா மனமும் அறிவும் இயங்கக்கூடிய ஆற்றல் உடையது. அங்க போய் உட்கார்ந்து கடவுள் நிலையை அடையணும், அழியாத நிலையை அடையணும்னா என்ன செய்யணும்? அப்படின்னு கேளுங்க. இதுதாங்க சராசரி மனுஷனுக்கான புதையல். ராமலிங்கம் ஒரு வரி சொன்னாருங்க. இந்த இடத்த சொல்லணும். நான் இத பேசணும். இந்த சாகா கல்வியில பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசிடுறேன். அசோக்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அசோக், பிரதீப் எல்லாம் இத ரொம்ப எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னாரு. பசி என்பது தாய்க்கு தனியானது, குழந்தைக்கு தனியானது. பசியே பிரியுது தாயிலிருந்து. குழந்தைன்னு பிரியும்போது குழந்தைக்கு பசி தனியா வந்துருது. தனித்திருத்தல். குழந்தையும் தனியா தான் இருக்கு, தாயும் தனியா தான் இருக்கு. அந்த 2 இடத்துலயும் ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்க. விழித்திருத்தல் அப்படிங்கிறதுதாங்க பிரச்சனை. குழந்தை தூங்குதா, அம்மா தூங்குதா? அம்மாவும் தான் தூங்குறாங்க, குழந்தையும் தான் தூங்குறாங்க. விழித்திருத்தல்ங்கிறது எத சொல்லுது? இத பத்தி தான் நான் விரிவா பேசணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன. நீங்க அத பேசாம விட்டுட்டீங்கன்னு. சாகா கல்வியில. சாகா கல்வின்னு ஒரு தலைப்புல வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 230, 240 பதிவு பேசியிருக்கிறேன். பசித்திருத்தல்னா என்ன? தனித்திருத்தல்னா என்ன? விழித்திருத்தல்னா என்னன்னு போயிட்டு இருக்கோம். சரியா? வாய்ப்பு இருக்கிறவங்க அத கேட்டு பாருங்க. அதுல இன்னும் நெறைய சொல்லியிருக்கிறேன். இந்த விழித்திருத்தல் என்பத பத்தி ராமலிங்கமும் ஒரு இடத்துல சொல்றாரு. "கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கட்டி விட்டோம்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது செத்து போகாம இருக்கிறத பத்தி சொல்லிக் குடுக்கறதுக்காக வந்தவரு. அவர் ஆரம்பிச்ச இவங்களுடைய நோக்கம் என்ன? செத்து போகாம இருக்கிறத சொல்லிக் குடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. அதுக்காக தான் இந்த மார்க்கத்தையே ஆரம்பிச்சேன். இஸ்லாம் வந்து இறை மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதங்களும் கடவுளை அடைவதற்கான மார்க்கங்களை சொல்றதா சொல்றாங்க. அவரு சன்மார்க்கம்னு ஒண்ண ராமலிங்கம் ஆரம்பிச்சாரு. அதோட நோக்கம் என்னய்யா அப்படின்னா, செத்து போகாம இருக்கிறத சொல்லிக் குடுக்கறது இந்த வேலை அப்படின்னு சொன்னாரு அந்த ஆளு. அவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவரு என்ன சொன்னாரு கடைசியான்னா, "கடை விரித்தும் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம்." இத வந்து அவரு சொன்னதா எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது. உங்களுக்கும் வரும் அது. கடை விரிக்கிறதுன்னா என்ன முதல்ல? அது தெரிஞ்சா தானே கடை விரித்தோம்ங்கிறதையே ஒத்துக்க முடியும். ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன் கடைக்கு போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணு தெரியாத ஒருத்தன் கடைக்கு போறான். அவன் போனா என்னங்க செய்வான்? எந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அம்மா உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். அதாவது கடவுள் நிலையை அடைய முடியுமா? அப்படிங்கிறதுக்கு ஒரு சராசரி மனுஷன அடைய முடியுமாங்கிறதுக்கான விடை, சராசரி மனுஷன் உட்கார்ந்தா முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சராசரி நல்லது. மனுஷன் முதல்ல தனிமையில உட்கார்ந்து இந்த வேலைய செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அதுல ராமலிங்கம் சொன்னதோட உண்மையான பொருள் என்ன? அப்படின்னு சொல்றேன். ஒரு கண்ணு தெரியாதவன் கடைக்கு போனா கண்டிப்பா எதையும் பார்க்க முடியாது. அப்போ
கண்ணு தெரிஞ்சவன் கடைக்கு போனதான் எல்லா பொருளையும் பார்க்க முடியும். கடைக்காரு பொருளெல்லாம் வாங்கும்போது ஒரு பெட்டியிலயோ, கூடையிலயோ வாங்கியிருப்பாரு. ஒரு பேனாவே வாங்குறாருன்னா ஒரு கட்டா வாங்கியிருப்பாரு. ஆனா கடையில எல்லா பேனாவும் கண்ணுக்கு தெரியிற மாரி வச்சிருப்பாரு. துணி கடையில எல்லா துணி வகைகளும் தெரியிற மாரி வச்சிருப்பாங்க. இப்ப கடை விரித்தோம் என்றால், காது சம்பந்தப்பட்டதா? அறிவு சம்பந்தப்பட்டதா? கண்ணு சம்பந்தப்பட்டதா? யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல தெரியுமா? கண்கள் சம்பந்தப்பட்டது. விழித்திருத்தல். நீங்க விழிச்சிருக்கும்போது, உங்களுக்குள்ள வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எதுக்கு என்ன இருக்கும்? நான் தெரியிறேன் உங்களுக்கு. நான் வீடியோ வர்றேனா என்னன்னு தெரியல உங்க வீடியோல. நான் தெரிவேன். அப்படி இல்லன்னா உங்களுக்கு எதுக்க சுவர் இருக்கும், அல்லது அறை இருக்கும். அறையில பொருட்கள் இருக்கும். உங்க கண்ணுக்கு வெளியில இருக்கிற பொருட்கள் எது? கண்ணுக்கு உள்பக்கம் எப்பயாச்சும் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல தானே? கண்ணுக்கு உள்ளேயும் நெறைய காட்சிகள் உண்டு. இது அகக்காட்சின்னு சொல்றோம். இத தான் என்ன சொல்றாரு, உடலை நிலைப்படுத்துவதற்கு இருட்டுல உட்காரும்போது உங்களுக்கு அகமும், புறமும் ஒண்ணாவே போயிரும். இந்த காட்சிகளில் கலந்து தன்னை நிலைப்படுத்த வேண்டும். வெளிப்புற காட்சிகளில் இப்ப நம்ம அதுக்காக வீடு வாசல் கட்டாம இருக்கிறதா? கட்டாம இருக்கணுமா? எந்த வேலையும் செய்யாம இருக்கணுமா? இல்ல. எல்லாத்தையும் செஞ்சுகிட்டு, தன்னுடைய உள்நிலைப்பாட்டை, தன்னுடைய அகநிலைப்பாட்டை நிலைப்படுத்த வேண்டும். தன்னுடைய உள்ளே உள்ள காட்சிகளில் நிலை கொள்ள வேண்டும். கண்களின் வழியாக காட்சிகளில் நிலை கொள்ள வேண்டும். ஏன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புரிதலுக்காக. இப்ப 2, 2 4. 4, 2 6. இத 3, 2 6ன்னு சொல்லுவாங்க. 2 + 2 + 2 6. இது 3 × 2 6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2 2 4 தான். 2 + 2 4 தான். இந்த இடத்துல 2 ஒண்ணா போயிரும். 3 தடவ 2 கூட்டுனா 2 + 2 + 2ன்னு போடணும். அப்படி கூட்டுனா தான் 6. சுருக்கமா 3 2 6, 3 2 6 அப்படின்னு பெருக்கல் குறி போட்டுருவாங்க. இந்த மாதிரி சுருக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிக் குடுத்தது தாங்க. நம்ம உடம்புல உள்ளது தான் பேரண்டத்துல இருக்கு, பிரபஞ்சத்துல இருக்கு. பிரபஞ்சத்துல இருக்கிறது தான் உடம்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாரி சொல்லிடுவாங்க. ஆனா அப்புறம் ஏன் நான் செத்து போனேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. பிரபஞ்சம் தான் நான், பஞ்சபூதங்கள் தான் நான். அப்படின்னா நான் விரும்புற வரைக்கும் இருக்கணும் தானே? ஏன் நான் செத்து போறேன்? அப்படின்னு பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வந்ததெல்லாம் அங்க போய் தான் சேரும். வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான்னு கவிதை எழுதிட்டு போயிடுவோம் நம்ப. சரியா? அது சரி கிடையாது. அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமலிங்கம் தான். உடலை ஒளியின் நிலைக்கு, வெளிச்சத்தின் நிலைக்கு கொண்டு சென்றால், வெளிச்சம் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய தன்மையுடையது. வெளிச்சம் தாங்க எல்லாத்தையும் பார்க்குது. வெளிச்சம் தான் உங்ககிட்ட புடிச்சு குடுக்குது. என்னென்னத்த புடிச்சு குடுக்குது? உங்களுக்கு எதுக்க செவுரு இருக்குன்னு புடிச்சு குடுக்குது. ஒரு ஆளு பேசிக்கிட்டு இருக்கான்னு புடிச்சு குடுக்குது. இருட்டா இருந்ததுன்னா என்ன தெரியும்? என் ஓசை தான் கேட்கும். அந்த ஓசையும் கேட்காத அளவுக்கு இருட்டா போயிட்டுனா எதுவுமே தெரியாது. ஓசை கேட்காத இடம் தான் மரணம். எதுவுமே தெரியாத இடம் மரணம். அந்த இருளிலிருந்து வெளியில் வருவதற்கு நான் என்ற இயக்கம் முதல்ல துணை நிக்குது. இந்த இயக்கத்திற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய புதையல் உங்கள் உடல். இந்த உடலை கொண்டு நீங்கள் அழியாத நிலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலை கடவுள் நிலை. நீங்க அழியாம இருந்தாலும் கடவுள் தான். கடவுளோட சேர்ந்தீங்கனாலும் நீங்க கடவுள் தான். நீங்க கடவுளோட சேர முடியுதோ இல்லையோ, முதல்ல உங்கள நீங்க என்னன்னு நினைக்க தொடங்குனீங்கன்னா, எல்லாரும் சொன்னோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு. முதல்ல உங்களுக்குள்ள அந்த இடம் எங்க இருக்குது? நம்ம ஏன் அழிஞ்சோம்? ஏன் இதயம் துடிக்கிறது நின்னுது? ஏன் மூச்சு விடுறத நிறுத்தணும்? இப்படிலாம் நீங்க உட்கார்ந்து யோசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்கலாம். நெறைய சந்தேகம் வரும். நெறைய பதில் கிடைக்கும். உங்களுக்கு பயம் வராம நீங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் கேட்கலாம் பொழுது விடிஞ்சா. சரியா? இந்த இந்த யோசனைகளுக்குள்ளே நீங்கள் போகாமல், நான் கொண்டு வந்து உங்களுக்குள்ள கடவுள காட்டிருவேன், புட்டு காட்டிருவேன் அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்லிடுவேன். ராமலிங்கம் மாரி உட்காருங்க கைய மூடிக்கிட்டுன்னு சொல்லிடுவேன். ஆனா, ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பார்த்து ஒண்ணும் தெரியலன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக தனிமையில் தனிமைங்கிறதே இருட்டுதான். வெளிச்சம் இருந்தாலே வெளிச்சம் இருந்தீங்கன்னா, வெளிச்சம் இருந்ததுன்னா, உங்களுக்கு எதுக்கு என்னலாம் தெரியுதோ அதெல்லாம் அது காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க தனிமையில உட்கார்ந்தீங்கன்னா, தனிமையில உட்காரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஒரு ஒளிக்கு தான் இருக்கு. அதுதான் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய தன்மை உடையதாக மாறும். உங்கள் உடல் ஒளி உடலாக மாறும் பொழுது, நீங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த இடம் வந்து ரொம்ப சுலபமா புரிஞ்சது மாரி தெரியும். மறுபடியும் ஒரு தடவ யோசிச்சு பாருங்க. நல்ல இருள்ல உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க உங்கள உணர்ந்தீங்கன்னா,
நீங்க தன்னை உணர்ந்திருக்கிறீர்கள், தன்னை அறிந்திருக்கிறீர்கள்னு அர்த்தம். வெளிச்சத்துல இருந்தீங்கன்னா, எல்லா பொருளும் தான் உங்க கண்ணுக்கு வரும். இன்றே முயற்சி செய்கிறோம். நன்றி அம்மா. யாரோ சொல்லியிருக்கீங்க. பழனின்னு நினைக்கிறேன். பழனி பார்வதி. நீங்க முதல்ல சும்மா ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் நான் சொல்றது புரியுதா? கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. வே என்னுடைய தனிப்பட்ட எண்ண குடுத்திருப்பாங்க அம்மா. ஓய்வு நேரங்கள்ல WhatsAppல பேசுங்க. ராமலிங்கம் இந்த மாரி தான் உட்கார்ந்திருந்தாரு பாருங்க. அது மாரியே போஸ் குடுத்திருக்காரு பாருங்க. என்ன சொன்னாரு? கடை விரித்தோம்னாரு. அப்ப அவரு கடை விரிச்சு என்னங்க சொன்னாரு? கடை விரிக்கிறதுன்னா என்னன்னு இப்ப நான் சொன்னேன். கண்ணுக்கு எதுக்க தெரியறது மாரி வைக்கிறது. கண்ணுக்கு எதுக்க தெரியறது மாரி என்னங்க வச்சிருந்தாரு ராமலிங்கம்? பசிய எழுப்புவதற்காக உட்கார்ந்திருந்தார். கைய மூடிக்கிட்டு வயித்துக்கு நேரா. ஒரு தராசு தட்டுல ஒரு பக்கம் 1/2 கிலோ வெயிட் வைக்கிறீங்க. கல்ல வைக்கிறீங்க. அதுக்கு நேர் சமமான பொருள் எங்கங்க இருக்கணும்? தராசு முள்ளு நேரா இருக்கணுமா? ரொம்ப தூரத்துல ஒரு நூல் வழியா போய் வேற ஒரு இடத்துல போயி, அங்க ஒரு இடத்துல இருக்குங்க இந்த 1/2 கிலோ. அப்படி வச்சா தானே அது சமம். இந்த பக்கத்திலே 2 வந்து ஒண்ணா சேர்ந்ததுன்னா 1 கிலோ ஆகி கீழ விழுந்துரும் ஒரு பக்கம் தராசு. உங்களுக்கு வெளியில இருந்து ஒரு ஆற்றல், வெளியில எல்லாம் ஆற்றல் இருக்கு. உலகம் பூரா பேரண்டம் முழுவதும் ஆற்றல் இருக்கு. உங்களுக்கு உள்ளேயும் இருக்கு. இந்த ஆற்றலும், அந்த ஆற்றலும் ஒன்று சேரும் பொழுது, நீங்க கடவுள் நிலைய அடைவீங்க. இத அடையிற இடத்துக்கு பேரு, சுலபமா அடையிற இடத்துக்கு பேரு வழி. பசி. பசி என்பது இயக்க வடிவமானது. அது அழிஞ்சும் போயிடும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் பசி இல்லாம போயிடும். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டா பசி இல்லாம போயிரும். பசி அதிகமா போச்சுன்னா நம்மளையே கொன்னுடும். இத பாதுகாக்கணும். இத பாதுகாக்கும் பொழுது நம்மளுக்கு அறிவு விழித்தல் வரும். அறிவு விழித்தல் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையலாம். இந்த நிலையில் உங்களை நீங்கள் உணரத் துவங்குவீர்கள். எல்லாத்தையும் புரிஞ்சுக்க பார்ப்போம். ஏன்னா சாதாரணமா பார்ப்போம். நீங்க அதனால, ஐயா என்னமோ ஒரு பெரிய பயங்கரமான ஏதோ ஒண்ணு பூச்சாண்டி மாரி காட்டுறாரு. இது உள்ள என்னாதான் வரும் அப்படின்னு சாதாரணமா நைட்ல உட்கார்ந்துட்டு உங்க பொண்ண பத்தி நினைக்கலாம், புள்ளைய பத்தி நினைக்கலாம், உங்க அப்பாவ பத்தி நினைக்கலாம், அம்மாவ பத்தி நினைக்கலாம், வெட்டியும் வளர்த்த உங்க நண்பர்கள பத்தி நினைக்கலாம். ஊடு ஒரு மூலையில கிராக் ஆயிட்டுன்னு நினைக்கலாம். சைக்கிள ரொம்ப நாளா பார்க்காம விட்டுட்டோம். வண்டிய துடைக்க எத வேணாலும் நினைக்கலாங்க. நீங்க இருட்டுல உட்காரணும் ஆனா. ஏன்னா உங்களுக்கு எதுக்க ஏதாவது இருந்ததுன்னா, அது கண்ணுல வந்து விழுந்துரும். இருட்டுல உட்கார்ந்து பார்க்கும்போது தாங்க உண்மையாவே பார்ப்போம் நம்ம. இந்த சிந்தனையே பார்வை தான். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அறிவில் கலக்கின்ற சிந்தனை பார்வை. உங்கள் கண்களிலே நீங்க விழிச்சிட்டும் பார்க்கலாம், தூங்கி கண்ணுக்கு வெளியிலயும் பார்க்கலாம், கண்ணுக்கு உள்ளேயும் பார்க்கலாம். 2ம் ஒண்ணாவே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இருட்டு. அப்பதான் உண்மையான சிந்தனைகளும், உண்மையான விழித்தலும் வரும். அது அறிவு தொடர்பான விழித்தல் தான். கண்ணு தெரிஞ்சவன் தனக்கு எது வேணும்னு பார்த்து எடுத்துருவான். கண்ணு தெரியாதவன் கேட்டு தான் எடுப்பான். அவர் என்ன சொன்னாரு? கடை விரித்தோம்னாரு. நான் எல்லாருக்கும் தெரியிற மாரி தான் வச்சிருந்தேன். என்ன வச்சிருந்தேன்? பசியை எழுப்புவதற்கு நான் முயற்சி செய்தேன். சோறு போட்டாரு. பசித்திருன்னு சொன்னாரு. உலகத்திலேயே சோறு போடுறதுக்காக ஒரு கட்டடத்த தொறந்து இன்னைக்கு வரைக்கும் அணையா அடுப்புங்க. அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையவே இல்லைங்கிறாங்க. ராமலிங்கம் கொளுத்துன அடுப்பு. அந்த ஆளு வெளிச்சமா மாறி போயிட்டாங்க. சூரிய கோள்ல வெளிச்சம் இருக்கு. இன்னும் பேரண்டத்துல கோடான கோடி சூரியன்கள் இருக்குன்னு உலக விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம கூடவே பொறந்த ஒருத்தன், ஒரு விளக்க கொளுத்தி வச்சு அதிலேயே பயிற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவரு எண்ணெய் ஊத்தி விளக்கு கொளுத்தி அந்த ஒளியிலேயே பயிற்சி பண்ணியிருக்கிறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஒளி உடலாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுது. வெளிச்சமா மாறணும்னா நம்ம உடம்பு அழியவே அழியாது. ஏன்னா எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றலையும் வெளிச்சத்துக்கு தான் இருக்கு. இருட்டுக்கு ஒண்ணும் இல்ல. இருட்டு எல்லாத்தையும் தனக்குள்ள மௌனமா வச்சுட்டு தானும் மௌனமாயி அப்படியே மறைஞ்சு அழிஞ்சு போயிரும். பேரிருள், காரிருள்ங்கிறோம். ஆனா அந்த இருளுக்குள்ள உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணீங்கன்னா, முதல்ல உங்களுக்குள்ள இருந்து உயிர்த்தல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏக்கம் வரும். கடவுள் நிலையெல்லாம் அங்க உங்களுக்கு தானா வரும். இப்படித்தான் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனுக்கு கூட கடவுளை உணர்வதற்கு கற்றுக் கொடுக்க முடியும். இத அந்த ஆளு செஞ்சே காட்டிட்டு போனான். கடை விரித்தோம். கடை விரித்தோம்னா எல்லாருக்கும் தெரியற மாரி தான் நான் இருந்தேன். எல்லாருக்கும் தெரியற மாரி தான் செஞ்சுகிட்டு இருந்தேன். நான் எதையும் யாருக்கும் தெரியாம செய்யல. யாரும் பார்க்கவே இல்ல. நீ ஏன் முக்காடு போட்டன்னு பார்க்கல. கண்ணால பார்க்கறது தானே கடையில பார்க்கணும்னா, கடைய பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்கணும். எது என்ன பொருள்னு பார்க்கணும். நீ ஏன் கைய மூடிட்டு உட்கார்ந்த? நீ ஏன் எப்படி உன்னால மாற முடிஞ்சது? இந்த மாரி உட்கார்ந்தாலே மாறிட முடியுமா? நின்னுகிட்டு கைய மட்டும் நீ ஏன் எல்லாரும் கைய தொறந்து போட வேண்டியது தானே? நீ ஏன் கைய மூடிக்கிட்டு இருந்த? முக்காடு இல்லாம இருந்தானா? நீ ஏன் முக்காடு போட்ட? ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கானே அந்த ஆளு. நம்ம செஞ்சு பார்க்கலாம்.
முயற்சி பண்ணீங்கன்னா அந்த இடத்த நோக்கி போகலாம். கடவுள் நிலையை அடைவதற்காகவே நாம் மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம். இனி ஒரு காலத்தில் இந்த பிறப்பு நமக்கு கிடைப்பது அரிது அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞன், ஒளியாக உடலை மாற்றிக் கொள்ளுங்கள், உயிர்கள் யாவும் ஒளி நிலை பெறுக. இது யாரு எழுதின எழுத்து? ராமலிங்கம் எழுதினது. உயிரெல்லாம் கூட வெளிச்ச புள்ளியா மாறிட்டா உயிரெல்லாம் சந்தோஷமா வாழும். பேரண்டத்துல எங்க வேணாலும் சுத்தம் சந்தோஷமா அப்படின்னு இரக்கத்தின் மிகுதியால் எழுதிய ஒரு மிகப்பெரும் அறிவியல் அறிஞன் ராமலிங்கம். சரியா? நம்ம ஒளியோட விளையாடுவோம். இருளில் நின்று. இருள்ல மட்டும்தான் தீபத்தை ஏத்துனீங்கன்னா தீபமே தெரியும் முதல்ல. அப்புறம் தீபம் எல்லாத்தையும் பார்க்கும். நீங்க முதல்ல தீபத்தை ஏத்துவீங்க. தீபம் எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் உணரும். நீங்க முதல்ல இருட்டுல உட்காருங்க. முதல்ல நீங்க தீபமா மாறுவீங்க. நீங்க எல்லாத்தையும் உணர்வீங்க. அம்மா கடைசி வரிய சொல்லிட்டேன்டா விடை. நீங்க இருள்ல உட்காருங்க. நீங்க தீபமா மாறுவீங்க. தீபம் எல்லாத்தையும் பார்க்கும். உங்களுக்கு எல்லாமும் தெரியும். நீங்களே ஒளியாக மாறுங்கள். வாழ்த்துகள். போதுமாம்மா? மிக்க நன்றி ஐயா. தெளிவான விளக்கம். ரொம்ப ஒரு பெரிய நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இன்றிலிருந்து ஏற்கனவே இருந்திருக்கோம். ஆனா பயத்தோட உட்கார்ந்துட்டு இருப்போம் இருள் என்றாலே. சில வேண்டாத எண்ணங்கள் வரும்போது அது வரலாம், போகட்டும் சொல்லுங்க. இதுல நமக்கு மகிழ்ச்சி கொடுத்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நாங்க செஞ்சு ஓரளவுக்கு இதுல இருந்து தெளிவுபட்டிருக்கோம். இப்ப நீங்க சொன்னபடி இந்த நிலையிலே அமர்ந்து நம்மை நோக்கி வரும் அனைத்தையுமே கடந்து அது எங்க அழைச்சிட்டு போகுதோ போகலாம். நிச்சயமாக தெளிவான விளக்கம் ஐயா. நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அச்சமா இருந்தா சின்ன விளக்கு வச்சுக்கலாம்டா. அச்சமா இருந்தா விளக்கு வச்சுக்கலாம். இல்ல அச்சம் விளக்க இல்ல, வச்சுக்கிட்டு அச்சம் கண்ணை இல்ல. மூடிட்டு உட்காந்துக்கலாம். அதாவது கண்ணை இருட்டா இருந்தா கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்கலாம். கண்ணை திறக்கும் போது லேசா தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எல்லாம். எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ, ரூம் எல்லாம் தெரியாம இருக்கும் முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமா, உங்களுக்கு கண்ணு வெளிச்சமா இருட்டுல தெரியும். பார்க்க ஆரம்பிச்சிடும். இதோட சனியா இது போர்வை தெரியுது, செவுரு தெரியுது, டேபிள் தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்புறம் திருப்பி நீங்க எதுல வேணாலும், நான் மறுபடியும் என்ன சொல்றேன், கடவுளை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பல சிந்தனை வரும். பொண்டாட்டி சிந்தனை வரும், புருஷன் சிந்தனை வரும், புள்ள சிந்தனை வரும், ஊர் சிந்தனை வரும், சொல்லிக் கொடுக்குற வாத்திய பத்தி நினப்பு வரும். அப்புறம் ஏத்து விட்டுக்கிற ஏன் சண்டைக்கு வரான், ஆபீஸ்ல ஏன் பிரச்சனை ஆகுது, எல்லாத்தையும் விடுங்க. எல்லாத்துக்கும் இப்ப அனுமதி கொடுங்க. நீ என்னெல்லாம் வாங்க வாங்க, வந்துட்டு போங்க வந்துட்டு போங்க வந்துட்டு போங்க. கடைசியில தானா அடங்கிரும். எல்லாம் அடங்கி தானா அடங்கிரும். அடங்கி அப்புறமா ஆமா என்ன ஆகும், நம்ம என்ன செய்யணும், நான் என்னவா மாறணும், எப்ப மாறுறது, நீ சாவத்துக்கு தான் பிறந்தனா, இந்த இடத்துல நில்லுங்க. மறுபடியும் திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமா ஏன் சாவணும், செத்துதான் போகணும். எல்லாருமே செத்துட்டாங்கடா, நீ மட்டும் எப்படி இருக்க போற? இன்னும் யாரோ பார்வதி போன்ல தொடர்பு இருக்காங்க. போன்ல தொடர்பு வேணாச்சு. ஒரு நாளைக்கு வேணா பகல்ல உட்காந்து ஒரு அரட்டை கச்சேரி அடிச்சிரும் எல்லாம். எங்கேயாச்சும் ஒரு இடம் சொல்லுங்க. இந்த நேரம் பத்தாதுன்னா சந்தோஷமா பேசலாம். முதல்ல மனசுல உற்சாகம் இருக்கணும். ஒரு 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 இந்த உலகம் பார்த்து பிரமிச்சு பயமுறுத்தின, எல்லாரும் பயந்து கையெடுத்து கும்பிட்ட ஒரு ஆளை பத்தி நம்ம சாதாரணமா கூறா கிழிச்சு போட்டு பாக்குறோம் கடவுளை. சரியா? முதல்ல அந்த சந்தோஷத்துல உற்சாகத்துல வாங்க. நிச்சயமா. அதனாலதான் இந்த கேள்வி எனக்கு வந்தது. ஏன்னா எல்லாரும் உயர்ந்த நிலையில இருந்து மகான்கள் மட்டும்தான் அந்த நிலையை அடைந்தாங்க. சரி, சாதாரண மனுஷனால ஏன் அடைய முடியாது என்ற கேள்வி எனக்குள்ள தோன்றியதற்கு நல்ல சிறந்த பதில். நன்றி ஐயா. தொடர்ந்து அந்த நிலையில இருந்து உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கறதே எனக்கு தெரியல. ஏன்னா இது இது வரைக்கும் யாரும் கேட்கவே இல்லை. இது எனக்கு இதை எப்படி நீங்க அந்த கேள்வி கேட்கலன்னா என்னால இதை சொல்ல முடியாது. ஒரு வெளிச்சம், முதல்ல நீங்க ஒரு தீபத்தை ஏத்துங்க. இருட்டுல தீபத்தை ஏத்துறீங்க, தீபம் அப்புறம் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க முதல்ல தனிமையில உட்காந்து யோசிக்க ஆரம்பிங்க. அது பாருங்க, அந்த யோசனை என்னத்தை பத்தி யோசிக்கும் பாருங்க. அது எழுப்பும் பாருங்க அந்த வெளிச்சம். புருஷன், பொண்டாட்டி, புள்ள, ஊரு, உலகம், மந்திரி, ஜனாதிபதி, அணுகுண்டு, அது மட்டும் விடுங்க, எங்க வேணாலும் போட்டோம். கடைசியில நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, நான் என்ன செய்யணும், இதை செஞ்சா போருமா, அதுக்கப்புறம் என்ன, இது செஞ்சா போதும்னு முடிவு வரும். கூடாதீங்க. அப்புறம் திருப்பி அதோட முடிஞ்சிருமா, எல்லாரும் அடங்கிடுவாங்களா, நான் முதலமைச்சர் ஆயிட்டா சரியா விடுமா, ஜனாதிபதி ஆயிட்டா சரியா விடுமா, அடுத்தது என்ன, அப்பதாங்க வரும் சாகா கல்வி. என்றைக்குமாக எல்லோருடனும் நேயத்துடனும் அமைதியுடனும் புரிதலுடனும் நிலைத்து வாழ்வது. அதுதான் வெளிச்சம். அந்த இடத்தை நோக்கி நம்ம போவோம். ஆன்ம சுரூபமாக எழுந்தருள்கிறார்கள் ஐயா, எந்த நேரத்திலும் இருப்பார் அப்படிம்பாங்க. உண்மையில நீங்க ஒரு ஒளி புள்ளியை சந்திச்சீங்கன்னா
நிச்சயம் அது ராமலிங்கமா இருப்பான். நிச்சயமா. ஏன்னா ஒளி உடலாக தன்னை மாற்றிக்கொண்ட ஒருவன். நான் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒளி உடல் பெற்றவர்கள் எந்த இருளிலும் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒரு தீபம் வந்து தன்னை நிலையா நினைச்சுக்கிட்டு இருந்தாதுன்னா, அது முதல்ல தான் உயிரோட இருந்தா தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இல்லையா? இதுதாங்க சாகா கல்வி. ஒரு தீபம் அணைஞ்சு போட்டுன்னா, அது இருட்டுல எந்த ரூம பார்க்க போகுது, எத பார்க்க போகுது, எங்க பார்க்க போகுது? இருளில் முதலில் தன்னை நிலைப்படுத்த வேண்டும். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. கடவுளை பத்தி அறிஞ்சு இன்பமுற வெண்ணிலாவேன்னு எழுதவில்லை. நான் என்னை தெரியாமல் கடவுளையே தெரிந்து கொள்ள முடியாது. இதுதாங்க சித்தாந்தம். என்னையே எனக்கு தெரியல, அப்புறம் எங்கங்க நான் கடவுளை பத்தி சிந்திக்கிறது? எண்ணிலிருந்தே கடவுள். ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, அருமையான பதில் இது. எல்லோரும் கடவுளாக இருக்கிறோம். அதெல்லாம் வாஸ்தவம் தான். கேட்கும்போது நல்லா தான் இருந்தது. நீங்க எங்க கடவுள் ஆயிட்டீங்களா? அந்த கேள்விக்கு வாங்க. ஐயா, நன்றி, மிக்க நன்றி. உடல், வாழ்க உடல், வளமுடன். சிறந்த உடல், தெளிவான உடல். விளக்கம். நிச்சயமாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப ஐயா நன்றி. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அன்பர் கேள்வி முடிக்கலாம். கேட்டுக்கிறாங்க அன்பர்கள். ஓ! மணி 8 ஆயிட்டுமா? சரி விடுங்க. போட்டும். வேற அவ்வளவுதாங்க. நல்லதும்மா. கேலக்ஸி A20E உங்கள் கேள்விகளை கேட்கலாம். மைக் ஓப்பன் ஆகலைங்க. ஐயா வாழ்க கேலக்ஸி வளமுடன். A20E ஐயா அவர்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா அது உங்களோட அந்த இறையிலைய அப்படி இருக்கைக்குள்ள நீங்க பெற்ற உணர்வுகளை இப்படி சொல்ல முடியுமா ஐயா? ஐயோ! இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேனே, இது உணர்வு இல்லாம நான் கடவுளை எப்படி அடையலாங்கிறதே நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க. நீங்க கடவுள் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டேன் பாருங்க. ஒளியா மாற முடியும்னு சொல்லிட்டேன் பாருங்க. ஒளி வந்து கடைசியில என்னவாங்க மாறும்? கடைசியில கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒளி மறைஞ்சுக்கிட்டே போகுது, குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு தீபம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடங்குச்சுன்னா என்னவாகுங்கிறீங்க? இருளாயிடும். ரைட்டு தானே? ஐயா ஒரு தீபம் கொளுத்துறீங்க, ஒரு விளக்கு. வெளிச்சம் ஆயிட்டு, அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய 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 என்ன ஆகுது? எண்ணெய் குறைய குறைய வெளிச்சம் குறையுமா இல்லையா? குறையும். ஐயா அத நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? புரியுது ஐயா, சொல்லுங்க ஐயா. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச பிறகு என்ன ஆகும்? அது இருளாயிடும். எதுவுமே தெரியாம. ஆக தன்னை உணர்ந்து இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் என்ன செய்யும்? போராடும். காத்தடிச்சுன்னு என்ன செய்யும்? வெளிச்சம் படாருன்னு அணையாது. முயற்சி பண்ணும். அங்கேயும் இங்கேயும் அலையும். எப்படியாச்சும் தான் உயிரோட இருக்கணும்னு முயற்சி பண்ணும். பண்ணும்ல? ஆமா. ராமலிங்கம் என்ன சொன்னாரு? ஒரு பூண்டு போட்டுரு. பூண்டு போட்டா என்ன செய்யும்? அந்த வெப்பம் காத்து வந்து வெப்பத்தை அழிக்காது. வெப்பம் அழிஞ்சாதான் வெப்பம் குறைய குறைய வெளிச்சத்துக்கு தெம்பு குறைஞ்சிரும். தீபத்துக்கு தெம்பு குறைஞ்சிரும். கடைசியில இருட்டா போகும்போது வெப்பமே இருக்காதுல்ல. இதனாலதான் உடம்புல உஷ்ணத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக முக்காடு போட்டாரு. நம்ம ஜுரம் அடிச்சதுன்னா முக்காடு போட்டுருவோம். ஏன்னா குளிரும். அவர் எந்த நாள்லயும் முக்காடு போட்டாரு. உடம்புல இருக்கிற வெப்பம் வெளியில போகக்கூடாதுன்னு. அதனாலதான் சொன்னாரு, உடை கட்டி கொண்டபடியால் எல்லோரும் கண்டுகொள்வார்கள்னாரு. ஒருத்தரும் கண்டுக்கல. வெள்ளை என்பது வெண்மை என்பது எல்லா நிறங்களையும் கடந்த நிறம். அதான் எல்லா நிறமும் அதுக்குள்ள அடக்கம். வெள்ளையை பிரிச்சீங்கன்னா எல்லா நிறமும் வந்துரும். அதனாலதான் வெள்ளை உடை உடுத்தினார். சரியா? நம்முடைய உடைகளே வேட்டி தான். வேட்டி கட்டின மனுஷன் வெளில போகணுமா வேணாமா அப்படின்னு கேட்போம் நம்ம. பொதுவா கிராமத்துல கேட்பாங்க. மனுஷன் வெளில அதாவது நியாயவான், அவன் தீர்க்கமானவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன், மானஸ்தன் அப்படிங்கிறதா சொல்றது. வெள்ளை வேட்டி கட்டி மனுஷன் வெளில போகணுமா வேணாமா? அப்படின்னா அவன் ஆண்மகன், சமூக நீதி தெரிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வேட்டி என்பது நம்முடைய ஆடைகள் வந்து வெண்மையானது. வெண்மை என்பது பிரதிபலிக்கக்கூடியது. கடவுளே வந்தாலும் நீ கடவுளாவே இரு. நான் தனியா நான் வந்து மனுஷனா இருந்தாலும் நான் கடவுள் ஆயினுமே தவிர நீ நானும் ஒண்ணும் கிடையாது. அம்மாவும் நானும் ஒண்ணா இல்ல. அம்மா வேற நான் வேற. அப்பா வேற நான் வேற. நான் தனி. நான் எப்ப அப்பாவாவேன்? காலம் ரீவைண்ட் ஆகி அப்பா சின்ன வயசா போய் நான் திருப்பி சுருண்டு சின்னதா போய் குழந்தையா போய் குழந்தை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப குறைச்சிக்கிட்டே போய் பசியின் வழியாக இதுதான் சாக கல்வி. பசி வந்து கண்ணுக்கு தெரியாத நெல் விதையிலே பசி இருக்கு. அந்த நெல்லு விதைக்குள்ள இருக்கிற பசி தான் மறுபடியும் செடியா வருது. ஆழம் விதைக்குள்ள இருக்கிற பசி தான் தன்னை விரிவடைய வச்சுட்டு கொடையை விரிக்கிற மாதிரி ஆலமரமா மாறுது. அந்த ஆலமரம் நினைச்சா பசியின் வழியாக போய் மறுபடியும் புள்ளியில போய் விதைக்குள்ள மறைஞ்சே போடலாம் பசி. அந்த பசியை தான் தொட்டுக்கணும்னா இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன். நீங்க வேணா திருப்பியும் பழைய காலத்துக்கு ஆதிசிவன் இடத்துக்கு போகலாம், அல்லது அல்லாஹ்வினுடைய இடத்துக்கு போகலாம், அல்லது கர்த்தருடைய இடத்துக்கு ஆரம்ப கால நிலையை நோக்கி நம்ம போக முடியும். நான் எங்க அப்பா உடம்புல போவேன், எங்க அப்பா தாத்தா உடம்புல போயிடுவாரு, தாத்தா அவங்க அப்பா உடம்புல போயிடுவாரு. இது வந்து காலத்தை ரீவைண்ட் பண்றது.
ஏன்னா நம்ம எல்லாம் புரிஞ்சிட்டோம். அதாவது நான் சொல்றது வந்து நிறைய பேர்களுக்கு புரியக்கூடியது. ஒரு சினிமாவை திருப்பி போட்டு திருப்பி பழையபடி பின்னோக்கி ஓட முடியாது மாதிரி காலத்தையும் புரட்டி போட முடியும் அப்படின்னுலாம் 150, 200 வருஷத்துக்கு முன்னே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே ராமலிங்கம். சரியா? அதனாலதான் இறந்தோரை என்னால் எழுப்ப முடியும்னு சொல்லலாம். அந்த மாதிரி லூஸ் மாதிரி ஒருத்தன் சொல்ல முடியுமாங்க? அதனால யோசிச்சு பாருங்க. எழுவார் மேடைன்னு சொல்லி செத்தவருக்கு தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு பாரதி எழுதிட்டு போனாரு. ஆனா ராமலிங்கம் நான் செத்தவங்களை எழுப்புவேன். செத்தவனுடைய மனைவி தாலி வாங்க வேண்டாம், பூவோடையும் பொட்டோடையும் இருக்கலாம், நான் நிச்சயமா சத்தியமா எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு அறிவு தெரியாம பைத்தியம் பேர் பணாத்த முடியுமா மனுஷன்? நல்ல சுய அறிவு தெரிஞ்சு ஒரு எழுத்துப்பிழை கூட இல்லாம திருவருப்பான்னு 6 திருமுறை எழுதின தப்பு இல்லாம எழுதின ஒரு என்ன சொல்றது புலமை பெற்ற அறிவு தெளிவு பெற்ற ஒரு மனுஷன் செத்தவனை எழுப்பி தருவாங்கிறது ரீலா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த உணர்வுகள் கண்டிப்பா வருங்க ஐயா. ராமலிங்கத்தோட உணர்வுகளே உங்களுக்கு வரும். சரிங்களா? முதல்ல ஐயோ நீ என்ன பெரிய வெண்ண, முதல்ல எனக்கு என்னன்னே தெரியல, நீ வந்து என்னமோ கடை விரிச்சாங்க காத்தாடி விரிச்சாங்கய்யா, முதல்ல எனக்கு சொல்லுன்னு கூப்பிடுங்க. வெட்டி ஒம்பு வளங்க, திருவள்ளுவன்ட்ட வளங்க, திருமூலன்ட்ட வளங்க. ஒரே விளக்கத்தை எழுதினவன்ட்டாலும் போகாதீங்க. ஒரே விளக்கம் 300 பேர் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியாச்சு. இன்னும் 350 ஒரே விளக்கம் வரும். யார் எழுதுனதையும் யாரும் ஒத்துக்கிறது இல்ல. எழுதுனவன தானே கேட்கணுங்க, என்னையா நினைச்சிட்டு எழுதுனேன்னு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இதுக்கு பொருள் வேணும்னா என்ன கேட்கணும். நான் சொன்னதுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வேற ஒருத்தன்ட்ட போய். உண்மையான விளக்கம் என்னங்கிறத நான் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியலன்னா. இது மாதிரி எழுதுனவங்கள்ட்டயே தான் விளக்கத்தை கேட்கணும். நம்ம திருக்குறள்ல திருவள்ளுவர்கிட்ட கேட்கணும். அருட்பானா ராமலிங்கத்திட்ட கேட்கணும். ராமலிங்கத்துக்கு உரை விளக்கம் ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க, அதாவது இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருப்பாங்க. அதுதானாங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அல்லது உண்மையான விளக்கத்தை சொல்லுங்கிறத நம்ம ராமலிங்கம் உயிரோட இருந்தார், அல்லது நீ செத்து கூட போயிருந்திருக்கான்னு வச்சுக்கலாம், செத்து போயிட்டாருன்னு வச்சுப்போம் ராமலிங்கத்தை. ஆனா நீ எழுதுனது நெசமா இன்னும் எழுத்து உயிரோட இருக்கியா, எனக்கு இப்போ வச்சுன்னு சொல்லு, அந்த எழுத்துல நீ என்ன நினைச்சிட்டு எழுதிட்டு போன அப்படின்னு கூட கேளுங்க. அது மாதிரி திருவள்ளுவரை கேளுங்க, வேதாத்திரியை கேளுங்க, மகரிஷியை கேளுங்க. சரிங்களா? நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. உங்களுக்கு திருப்தி ஆச்சா? ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க. அனிதாம்மா இருக்காங்கய்யா கேள்வி கேட்க. அவருக்கு திருப்தி ஆச்சானே தெரியலையே. வணக்கம்மா அனிதாம்மா, வணக்கம். ஞானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, நம்மளுடைய பழக்க பதிவின்படி ஒரு உருவ வழிபாட்டுல மனசு லயிக்குதுங்க ஐயா. அதனால வந்து நம்ம இப்ப வேற ஒருத்தருடைய நீங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்கும்போது உருவ வழிபாடுலாம் வீட்டுல ஆமா வெளியில வந்துட்டாலும் வீட்டுல இருந்து நம்ம ஞானமா இருக்கிறபடி யோசிச்சு நம்ம கடவுளை மனசால இப்ப நீங்க சொன்ன மாதிரி நினைவுல நம்ம கொண்டு வந்தாலுமே மனம் வந்து அந்த உருவ வழிபாடு கோயிலுக்கு போய் அந்த உருவ வழிபாடுல போய் லயிக்கிற அளவுக்கு வீட்டுல லயிக்க மாட்டேங்குதுங்க. சூப்பர். இப்போ நம்ம வரலாறு உருவம் இல்லாத ஒண்ணு நினைக்க முடியாதுன்னு சொல்றானா, காட்சிகள்ல நில்லுங்கன்னு. கண்ணுக்குள்ள காட்சிகள் தெரியும், அந்த காட்சிகள்ல கலந்துருங்கன்னு சொல்றேன். முதல்ல ஒரு மாதிரி கலர் வரும், அப்புறம் ஒரு கலர் வரும், அந்த 5 விதமான வண்ணங்களே வரும். சரியா? அந்த விப்ஜிஆர்னு சொன்னோம், 5 கருமை, பொன்மை, செம்மை, இது எல்லாமே கண்ணுக்குள்ள வரும். சரியா? இது எல்லாம் கண்ணுக்குள்ள பாருங்க அப்படியே மின்னும். அப்படியே உருட்டி பாத்தீங்கன்னா இங்க எங்கேயும் பளிச்சுன்னு மின்னும். பகல்ல நீங்க கண்ணு முடிட்டு சூரியனை பாருங்க, உள்ளுக்குள்ள டிசைனா மாறி மாறி கலர் வந்துகிட்டே இருக்கும். பச்சை வரும், நீலம் வரும், சேப்பு வரும், மஞ்சள் வரும். இது எல்லாம் உங்களுக்குள்ளேயும் வரும், உங்களுக்குள்ளேயும் வரும். இந்த வண்ணங்கள்ல நீங்க உங்களுக்குள்ள அப்படியே அமைதியா உட்காந்தீங்கன்னா அப்படியே சுகமா போகும். இந்த சிந்தனை எல்லாம் உங்களுடைய சுவாசம் எல்லாம் மேல்நிலைக்கு போகும். நிச்சயமா உங்களுக்குள்ள காட்சிகள், அகக்காட்சிகள் வரும். ஒரு கருங்கல் எங்கேயாவது உடையுமா? யாராவது உடைச்சாதான் உடையும். கருங்கல் தனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே நினைச்சுக்கலாமா? ஒரு சிலை, ஒரு கருங்கல் தனக்கு வெளியில வாழுதா உள்ள வாழுதா? தன்னுடைய உள்கட்டமைப்பை பலமா வச்சிருக்கு, அதனாலதான் உடையாம இருக்கு. ரைட்டா? மணலால செஞ்ச பொம்மை என்ன செய்யுது? தனக்குள்ள உள்கட்டமைப்பை காப்பாத்த தெரியல. கருங்கல் தன்னுடைய உள்கட்டமைப்பை பாதுகாக்கு. நீங்க உங்களுக்குள்ள உள்ள காட்சிகள்ல அப்படியே கலந்து நில்லுங்க, சரியா வரும். நீங்க இப்ப சில விஷயங்கள் இந்த ஞானிகள் சொல்லுவாங்க, நாளைக்கு அடுத்த வருஷம் பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு ஞானிகள் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்கட்டமைப்புகள் வழியா போவாங்க.
நீங்களும் போவீங்க. ம். நீங்க இன்னும் ட்ரை பண்ணவே இல்லல்ல. அம்மா சரி, சரி. சைக்கிள இன்னும் தொடவே இல்ல. முதல்ல ம். சைக்கிள தள்ளி பார்க்கணும். அப்புறம் லேசா வேகமா தள்ளி பார்க்கணும். அப்புறம் அரை பெடல் போட்டு பார்க்கணும். அப்புறம் முழு பெடல் போடணும். அப்புறம் குரங்கு பெடல். குரங்கு பெடல் தெரியுமா உங்களுக்கு? பாருக்கு இடுக்கு வழியா பார் மேல கால் தூக்கி போட முடியாது. இடுக்கு வழியா குரங்கு பெடல். கால் அதுக்கு பேரு அதுக்கு பேரு குரங்கு பெடல்னு பேரு. கிராமத்துல குரங்கு பெடல்னு சொல்லுவோம். குரங்கு பெடல் போட்டு அப்புறம் பார் மேல தூக்கி போட்டு அதுக்கப்புறம் சீட்டுல ஏறி உட்கார்ந்து ஓட்டி அப்புறம் முதுகு வளையும் பாருங்க இப்படி அப்படியுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கையை விட்டுட்டு ஓட்டி அப்புறம் 2 கையும் விட்டுட்டு ஓட்டி அப்புறம் பின்னால கேரியர்ல உட்காந்துட்டு ஓட்டி அப்புறம் வேற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நீங்க இன்னும் சைக்கிளை தொடவே இல்லை. நான்லாம் இன்னும் உங்களுக்கு கீழே இப்ப இருக்கேன். வீட்ல நான் சும்மா சொல்றேன்னு ஒழிய ஊருக்கு இந்த பள்ளிக்கூடம் சூப்பரா சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். நான் இன்னும் படிக்க போகவே இல்லை. ஐயா ஏதோ பெரிய ஞானின்னு நினைச்சுக்காதீங்க. சுத்த சைபரு. என் வீட்டுல வந்து பாருங்க என் மனைவி கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பா. அதை ஏன் சொல்றேன்னா முதல்ல நம்ம எல்லாரும் சமநிலையில தான் இருப்போம். ஆனா இந்த சமநிலையிலிருந்து நாம் கடவுளை நோக்கி நகர முடியும். மிக உயர்ந்த ஒன்று நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அழியாத புதையல். அதை நோக்கி நம்ம சும்மா சிந்திக்கலாம், பேசலாம், கூடி பேசலாம். இது வரைக்கும் நீங்க பார்த்த ஆசான்களில் இருந்து நான் ஒரு சராசரி மனுஷனா உங்களுக்குள்ள வரேன். ஒரு நண்பனா வரேன். நான் ஆசிரியனே அல்ல. ஆனால் ஆசிரியர்களை நான் உருவாக்க விரும்புபவன். நீங்க மட்டும் படிச்சு சாகக்கல் என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு பேரை தெரியுமா காப்பாத்தலாம் நீங்க? உங்க உடம்புக்கு வர அவ்வளவு நோயும் தூக்கி உதறி எறியலாம். எவ்வளவு பேருக்கு நோயே வராம மாத்தலாம். எவ்வளவு பேரை மாத்தலாம். விரும்புற வரைக்கும் சந்தோஷமா வாடுறதை விட பெரிய புதையல் என்னங்க இருக்கு உலகத்துல? பத்திரமாவும் பாதுகாப்பாவும் விரும்புற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துடணும். அதுக்காக தானங்க பிறந்திருக்கோம். நினைச்சு பாருங்க. சிம்பிளி பாசிபிள். உங்களுக்குள்ள உள்ள உள்கட்டமைப்பு உடலினுடைய உள்பகுதிகளை தொடங்குது. இது எது தொடங்குது? இந்த கையை முடிக்கிட்டு உட்கார்றது இருக்கு பாருங்க. உங்க உடம்புக்குள்ள வேலை செய்யும் பாருங்க. வேற மாதிரி நடக்கும். அந்த வேலை என்னென்ன செய்யுதுன்னு மறுபடியும் பேசுவீங்க பாருங்க. என்ன 2 கூட்டம் கழிச்சு கடவுள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு இதே கேள்வி அடுத்த கூட்டத்திலையும் போடுவோம். நீங்க ஒவ்வொருத்தரும் பதில் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள கடவுள் நிலை இயக்கம் வரப்போகுது பசியில துவங்கி. சரியா? அப்ப நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள என்னென்ன நடந்ததுன்னு அப்ப பேசுங்க. யாரும் சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இது வரைக்கும் நான் மொத்தத்துல ஒரு 3 மணி நேரம் தாயா உட்கார்ந்துருப்பேன். கையை மூடிட்டு இருட்டுல உட்காரும்போது தான் உள்ள என்னமோ நடக்குது. வயித்தை பெரட்டுறது மாதிரி இருக்கு. மூச்சு நல்லா வருது. மூச்சு மெதுவா இறங்குது. வேகமா இறங்குது. என்னெல்லாம் மாதிரிலாம் வரும் பாருங்களேன். அப்புறம் இதெல்லாம் நினைச்சேன், அதெல்லாம் நினைச்சேன். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சேன். இப்படி மனசுல நிறைய வரும் உங்களுக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது சந்திச்சு பேசலாம். சரிங்களா? முடிக்கலாமாம்மா? இன்னும் எதுவும்